ஃபர்ஸ்ட் டே நம்ம பார்க்கும்போது ஸ்டாசியினுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷனை பார்த்தோம். நம்ம ஃபர்ஸ்ட் டேல ஸ்டாசி அண்ட் அவளுடைய பியூட்டினஸ், அவள் எப்படி ஃபீல் பண்ணுறான், டெஸ்ட் பாக்லர் கூட எப்படி இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த சேம் டைம் ரிச்சர் லைஃப் பற்றியும் பார்த்தோம். அந்த நெக்ஸ்ட் டைம் அதை நம்ம செகண்ட் டே நேற்று பார்க்கும்போது அதனுடைய வியூ, இந்த நாவலுடைய வியூ வேறு மாதிரி இருந்துச்சு. அப்போ அதில் வந்து டெஸ்ட் பற்றி பாயிண்ட்ஸ் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. இதில் சம் கேரக்டர்ஸ் பக்கிள் அண்டு லூக், இவங்களோட கேரக்டர் அப்பியரன்ஸ், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்டாசியினுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி நாவலினுடைய எண்டு பார்க்க போகிறோம். இப்போ இதிலிருந்து நாவலில் மொத்தமாக ஸ்டாசி எப்படி திரும்பி ரிட்டர்ன் வெளியில் வரா, அவளுடைய சென்சஸ் எப்படி மாறிச்சு. ஏன்னா மாமனாரை கொஞ்சம் ஒரு மாதிரி தான் மதிச்சா, அப்படி அது ஒன்று. ஜென்னு பேசலை. அடுத்தது ஸ்டாசிக்கு 2 பர்சனுடைய ப்ராப்ளமேட்டிக் இது. அடுத்தது மேக் கூட இருந்தது. அடுத்தது மேக் அங்கே வேலை செய்கிறது. நெக்ஸ்ட்டு ஸ்டாசிக்கு தன்னுடைய பியூட்டி பற்றி இருக்கிற ப்ராப்ளம், ஐயோ என்ன உடம்பு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் தீர்வாக இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் இப்போ இருக்கிற இனி வரக்கூடிய ஸ்லைட்ஸு. நேற்று முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இந்த இடத்துல பாருங்கள். சாப்டர் 6ல் நான் இந்த பாயிண்ட்டு கொஞ்சம் கரெக்டாக சொல்லியிருக்கணும். அதாவது லூக்னுடைய மதரை பற்றி இந்த இடத்துல சொல்லியிருக்கணும். நான் ஸ்டாசிங்கிற மதர் சொல்லிட்டேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டு தான் ஒட்டுமொத்த நாவலையும் திருப்பி மாற்றக்கூடிய ஒரு பாயிண்ட். ஸ்டாசினுடைய பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது ஒரு சப்போர்ட். லூக்கு கூட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுறதுக்கு இது ஒரு சப்போர்ட். இந்த பாயிண்ட் தான் தேவைப்படும். நீங்கள் லாஸ்ட் கிளாஸில் புரிஞ்சிருப்பீங்க, ஸ்டாசி லூக்கை மீட் பண்ணணுங்கிறதுக்காக பையனுக்கு உடம்பு சரியில்லை, அதை பற்றி கேர் பண்ணிக்கல. அதாவது இயான் அப்படியே சரி பிரச்சனை இல்லை, கேட்டி பார்த்துக்க சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டு, அப்படி கேட்டிக்கிட்ட ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியிருக்கிற, அப்படி நான் இனிமேல் அதிகமாக எங்கேயும் வெளியில் போக மாட்டேன், நான் கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு. அப்போ கேட்டியும் மறந்துட்டேன். அப்படி இப்போ அவனுடைய இதெல்லாம் காரணம் என்ன? லூக் மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங், அந்த லவ் அஃபையர், அவன் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு அஃபையர் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ அதனால தான் விட்டுட்டு போயிட்டான். விட்டுட்டு போனதுக்கப்புறம் அந்த அவன் கூட இருக்கும்போது, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிக்கிறேன், அவன் ஒரு ஹோரோஸ்கோப், அவன் வந்து எதையுமே ஒரு முன்கூட்டியே ஒரு ப்ராப்பஸியாக ஃபீல் பண்ணக்கூடிய தெரிஞ்சுவேன். அவன் அப்போ என்ன சொல்லுவான் அப்படின்னா, லேடி பேர் கோவே அப்படின்னு சீக்கிரம் சொல்லுவான். அப்போ அந்த ரைம் சொல்லும்போது இவளுக்கு டக்குன்னு தோணும், இயான் ஞாபகம் வரும். ஐயோ நம்ம இயானை வேற கேட்டிகிட்ட வீட்டுக்கு வந்துருக்குறோம், ஒருவேளை கேட்டி கேர் பண்ணிட்டாலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் வழியில் போயிட்டு இருப்போம். அப்படி போகும்போது தான் பார்த்தா மேக் ரொம்ப பரபரப்பாக இருப்பான். மேக் பரபரப்பாக இருக்கும்போது இறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவான். அவளுக்கு ரொம்ப ஷாக்கான உடனே இயானா அப்படின்னு சொல்லிப்பான். அதோட அந்த சாப்டர் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கும். இயானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அடுத்ததான் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, எதுக்கு நீ இயானான்னு கேட்குறேன், நீ எதுக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணுற, இயான் இல்லை ஃபென்னி பக்கிள் அப்படின்னு சொல்லுவான். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ அவளுக்கு இருக்கிற பிரச்சனையில் ஃபஸ்ட்டு பிரச்சனை ஃபென்னி பக்கிள் இல்லாமல் போக போகிறான். இது நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். சரி, இந்த இடத்துல இந்த லூக்கு அவளுக்கு எப்படி தொடர்பு மிஸ் ஆகுது அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க. லூக்னுடைய மதர் தான் பவர் ஆஃப் எதை பிலீவ் பண்ணோன்னா பவர் ஆஃப் கார்பரேட் பயர். அதே மாதிரி சி வாஸ் பிளஸ்டு ஒன்ஸ் பை த போப். அப்போ போப் கிட்ட பிளஸ் வாங்கினவ லூக்னுடைய அம்மா. இப்போ இந்த விசிட் அதுக்கு அடுத்தது பாருங்க, லூக்குனுடைய அம்மாவுக்கு 15 வயசு இருக்கும்போது லூக்னுடைய வயசு 2 மாதம். சேம் கண்டிஷன். இப்போ அவன் ஒரு பொய் ஒன்று சொல்லிடுவான் லூக்கு. என்ன பொய் அப்படின்னா, எப்படி ஸ்டாசி 39 இயரை மாற்றி சொன்னான். அப்போ ஸ்டாசி என்ன இயர் பொய்யா எத்தனை இயர் சொன்னான்? எனிஒன் ப்ளீஸ் டெல். 35. வெரி குட். த சேம் சென்ஸ். நைஸ். அதே மாதிரி லூக்குமே அவனோட ஏஜ் பொய்யா தான் சொல்லியிருப்பான். ஃபர்ஸ்ட் சொல்லும்போது என்ன ஏஜ் சொன்னான்? எஸ். ஆனால் அவனோட ஏஜ் 24. சரிங்களா? இப்போ அவனும் 5 இயர்ஸ் கம்மியாக சொல்லிக்கிறான், இவளும் 5 இயர்ஸ் கம்மியாக சொல்லிக்கிறான். இப்போ அந்த பாயிண்ட்டை இந்த பாயிண்டோட அடுத்து ரிலேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா இதெல்லாம் அதுக்கு அடுத்ததான் அடுத்தடுத்த ஸ்லைடில் அவன் சொன்னதெல்லாம் வரும். இந்த பாயிண்ட் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த விஷயத்தை ரொம்ப கரெக்டாக ட்ராவலே பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல அவளோட கால்குலேஷன், லூக்கு 2 மாத குழந்தை, அப்போ அவங்க அம்மாவுக்கு 15 வயசு. இப்போ ஆல்மோஸ்ட் அவனுக்கு 24, இப்போ இவளுக்கு 39. இதை நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இயர் 15 வருஷம் வரும். அப்போது லூக்னுடைய அவங்க அம்மாவுக்கு என்ன வயசோ அந்த வயசு தான் இவளுக்குமே. ஆல்மோஸ்ட் லூக்னுடைய அம்மாவோட வயசு தான். இதுதான் ஃபஸ்ட்டு அவளை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாமா? Okay, that's fine.
ஓகே, சாப்டர் 8. இதில் தான் பக்கல் அப்படின்னு அவளுக்கு ஒரு அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, இயான் தான் இறந்துட்டான்னு ஃபஸ்ட்டு அவருக்கு டக்குன்னு தாட் போயிடும். அதுக்கப்புறம் அவன் திட்டுவான் மேக்கு, இயான்னு நீ எப்படி நினைக்கலாம், அது நம்ம பையன், நீ எப்படியா நினைப்ப, பேடா ஷே அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் பக்கல் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பக்கலா அப்படின்னு அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி பக்கில் இறந்தான் அப்படிங்கிறது அவளுக்கு ஒருமே இதாகாது. ஏன்னா பக்கில் கம்ப்ளீட்டாக காலி. ஆனால் ஃபஸ்ட்டு அவளுக்கு வந்து தாட்டெல்லாம் முழுக்க இயான் தான். அதுக்கப்புறம் அவளுக்கு அப்படியே ஃபீல் அப்படியே டவுன் ஆகுது, அப்பாட அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல எப்படின்னா, அவள் பக்கில் இறந்தது ஒரு அதிர்ச்சி தான். ஆனால் அந்த அதிர்ச்சி அவள் முழுசாக ஃபீல் பண்ணல. என்ன காரணம் அப்படின்னா, இயான் நல்லா இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவள் இதாயிட்டான். ஏன்னா ஒருவேளை இயான் அங்கிற நேம் அந்த இடத்துக்கு வராமல் இருந்திருந்தா பக்கலோட இறப்பை பற்றி அவள் கண்டிப்பாக பயங்கரமாக ஃபீல் ஆகிருப்பாள். ஏன்னா ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு, ஒரு நல்ல ஒரு ஆட்டிடியூட், ஆல்ரெடி நிறைய டைம் ஒரு மீட்டிங் இருக்குது. ஏன்னா பக்கலனுடைய வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் மேக்கை மீட் பண்ணுது. இப்படி ஒரு ரெமம்பரன்ஸ் இருக்குது. அப்போ அவனோட இறப்புக்கு கண்டிப்பாக பரிதாபப்படணும். அப்போ இயான் பற்றின ஒரு ரிலீஃப் வந்த உடனே இதுதான் அவளை வந்து தாங்கி நிற்கிது. அந்த பக்கலனுடைய டெத்தை பற்றி கொஞ்சம் மறந்துட்டான். ரைட்டு. அப்போ உடனடியாக அவள் திங்க் பண்ணுறான், பக்கலும் மேக்குமே ரொம்ப வருஷத்துக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க ஃப்ரெண்டாக இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இது காரணம் நான் தான். ஸ்டான்சி திங்க் பண்ணுறான், நான் வந்து ஒரு பிஹேவியர் இப்படி பண்ணினதுனால மேக்குக்கும் பக்கலுக்கும் எனக்கு 3 பேருக்கும் ஒரு பிரச்சனையாச்சு. இதில் நான் கூட மேக் ஒன்று சேர்றோம், ஏன்னா அது என் ஹஸ்பண்டு. ஆனால் மேக் வந்து பக்கல் மேலே பயங்கர கோபமாக இருக்கான். என்னன்னா பக்கல் நம்மளோட ஃப்ரெண்டாக இருந்து இப்படி தப்பு பண்ணிட்டானே அப்படிங்கிற கோபத்தில் பயங்கரமாக இருக்கான். அதனால் இப்போ இது காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகிட்டே இருப்பாள். இன்னொன்று அவளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஏற்கனவே பக்கல் இப்படி சொல்லிட்டு போயிட்டான், இப்போ பக்கல் இருந்தாலாவது வந்து மேக்கிட்ட இல்லை அப்படிலாம் எதுவும் அன்றைக்கி அந்த பெட்டில் நடக்கலை, நாங்கள் நார்மலாக தான் இருந்தனாவது சொல்லலாம். இப்போ அதுவும் இல்லை, இப்போ இவனும் போயிட்டான், இந்த பிரச்சனை சால்வ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் மேக் வந்து அது ரொம்ப வருத்தம். என்னென்னா பக்கல் இறந்ததே. ஏன்னா ரொம்பவுமே லவ்வபிள் ஃப்ரெண்டு, ரொம்ப ஜாலியான ஒரு மேக்னுடைய ஒரு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டை பற்றி இந்த நாவலில் பேசினா அது பக்கல் பற்றி மட்டும்தான் பேச முடியும். அவ்வளோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட இருந்திருக்கும். சரி, பக்கல் எப்படி இறந்தான் அப்படிங்கிறத பார்ப்போம். பக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாரினுடைய இதுதான், அவன் ட்ரக் ஓட்டிட்டு போகும்போது தான் இறந்துருவான். ஒரு ஆக்சிடென்ட், அது கொலிஷன் ஆயிரும். அது கூட யார் இருப்பாங்க அப்படின்னா, அதாவது இன்னொரு ட்ரக் ஆப்போனண்ட்டில் இன்னொரு ட்ரக் வரும். அது யார் அப்படின்னா கொலிஷன். இந்த கேரக்டர் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஆனால் 2 பேருமே இறந்துருவாங்க. உங்களுக்கு இந்த ஷேடோ ஆஃப் த வல்ச்சரில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி டிரைவர்ஸ் எல்லாம் ஒரு சிக்கனுக்காக ஒரு ரைடு வச்சுக்குவாங்க, யார் வேகமாக ஓட்டுறது, ஒரு ரேஸ் மாதிரி. அந்த மாதிரி இந்த டைமும் ஒரு ரேஸ் மாதிரி நடக்கும். அதுதான் இதுக்கான காரணமாக இருக்கும். அது பக்கலனுடைய இறப்பை பற்றி ரொம்பவுமே எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பக்கல் வெரி குட் டிரைவர், ரொம்ப சூப்பராக வண்டி ஓட்டுவான். அவன் மாதிரி வண்டி ஓட்டுறக்கு ஆளே இல்லைன்னு நினைக்கிறவன் மேக்கு. இவ்வளோ அழகாக வண்டி ஓட்டுவான், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பான், எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தாலும் தட்டி தூக்கிட்டு போயிடுவான், கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வண்டி ஓட்டுவான், ஷார்ட்கட் நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பான், எவ்வளோ எக்ஸ்ட்ரா டேலண்ட். அந்த ஒர்க் அவன் அவ்வளோ லவ்வபிள் செய்வானே. அப்படி இருந்து மிஸ் ஆகிட்டானே அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த இடத்துல பக்கல் கரெக்டாக தான் வருவான், அவன் ரோட் சைடை பார்த்து கரெக்டாக வருவான். பட் அந்த கொலிஷனுடைய வண்டியினால தான் அது ப்ராப்ளம் ஆயிரும். அதுக்கப்புறம் அவன் ஆக்சிடென்ட் ஆன உடனே கம்ப்ளீட்டாகவே இறந்துருவான் பக்கல் அந்த ஸ்பாட்லேயே. ரைட். இந்த இடத்துல ஸ்டான்சி தான் சொல்லுவான், பக்கல் ஐம் சாரி அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஏன்னா எனக்கு உன்னை மிஸ் பண்ணணும்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அதாவது இந்த இடத்துல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், பக்கல் வந்து மேக்னுடைய ஃப்ரெண்ட் அப்படிங்கிற பார்வையில் தான் ஸ்டான்சி பார்ப்பான். வேறு எந்த ஒரு மீனிங்கையும் அங்கே எடுத்துகிட்டு போக வேண்டியது இல்லை. சிம்பிளாக ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, நீ ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி எங்கள் கூட இருந்த, எங்கள் வீட்டுக்கு அதிகமாக வருவேன், எங்களோட பிரச்சனைகள் எல்லாம் கலந்துக்குவேன், எல்லாத்தையுமே ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். அப்படி இருந்து நீ எங்கள் வீட்டு போனது ரொம்ப வருத்தமாக இருக்குது, உண்மையாலும் என்னால் தாங்கிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவான். அதுக்கு அடுத்தது என்ன சொல்ல நினைப்பானா, ஒருவேளை அந்த அன்னைக்கு ஒன்று நான் மீட் பண்ணாமையாவது இருந்திருந்தா இருக்குமே, ஒருவேளை அது தப்பாக என்னமோ அப்படிங்கிறதும் ஃபீல் பண்ணுவான். ஏன்னா இப்போ உன்னுடைய ஞாபகம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ரிமெம்பரன்ஸாகவே இருக்குது, இதெல்லாம் ஒரு என்னால் எக்ஸ்போஸ் பண்ண முடியாததாக இருக்குது அப்படிங்கிறது அவளுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் அதே கேப்பில் இவளுக்கு ஸ்டான்சிக்கு லூக்னுடைய ஞாபகம் வரும். இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, லூக்னுடைய ஏஜ் பற்றி அவள் கொஞ்சம் திங்க் பண்ண தொடங்கின ஸ்டேஜ். ஏன்னா ஒரு இடத்துல அந்த லாஸ்ட் மீட்டிங்கில் சொல்லுவான், என்னோடய ஏஜ் 24 அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்லியிருப்பான். அது அவளுக்குள்ளே பெருசாக அப்போ அவளிருந்து அந்த ப்ளஸர் மைண்டில் அதை பெருசாக எடுத்துக்கல. அவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லூக்கை பற்றி ஒவ்வொன்றா திங்க் பண்ணி பார்க்கும்போது அவன் அந்த ஏஜ் 24 அப்படிங்கிறத அழுத்தமாக சொன்னதும் அப்போ தான் ஃபீல் பண்ணுவாள். அதே மாதிரி லேடி பேர் கோவே அப்படின்னு சொன்னான், அந்த லைனையும் ஃபீல் பண்ணுவாள். ஏன்னா அவன் தான் சொல்லுவான் அந்த இடத்துல. அப்போ சொல்லும்போது அவளுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நீ இங்கே இருக்கிற, சீக்கிரமாக வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு.
அதுக்கப்புறம் தான் உடனடியாக கிளம்பி வருவாள் அந்த மிட் டைமில். வந்ததுக்கப்புறம் தான் இந்த இஷ்யூஸ் எல்லாம் தெரியும், ஏனுக்கு உடம்பு செஞ்சது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்துல மறுபடியும் திங்க் பண்ணுவான், லூக் நீ ஏதோ ஒரு வகையில் எனக்கு அந்த இடத்துல நீ சொன்னது சில விஷயங்கள் ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி இருந்தது, இதெல்லாம் நீ ப்ரிடிக்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு வகையில் கரெக்டாகவும் இருக்குது, பட் எனக்கு ஒன்று பார்க்கணும் போல் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன ஒன்றுனா, நான் ஆல்மோஸ்ட் உங்கள் அம்மாவனுடைய வயசுக்கு ஈக்குவலாக இருக்கிறேனே, இது எனக்கு மறுபடியும் மீட் பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குமே அப்படின்னு இது பல வகையில் திங்க் பண்ணுறா. இது தப்பா சரியா அப்படின்னு அவனால் ஒரு கன்சோலே பண்ணிக்க முடியல, என்னென்னமோ யோசிச்சுட்டே இருக்கிறான். ரொம்பவுமே அவளால் தாங்கிக்கவே முடியல. தென் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்தது உடனடியாக போகிறாங்க, அதாவது பக்குலனுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அவனுடைய இறந்துருப்பான் இல்லையா, அந்த பிளேஸுக்கு போகிறாங்க அவன் அடக்கம் பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸ்டாசி மேக் 2 பேரும் அங்கே இருப்பாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அந்த இடத்துல இல்லை, இந்த மாதிரி ரிமெம்பரன்ஸ் எல்லாமே அவளுக்கு அந்த இடத்துல தான் வரும். பக்கல் ஐம் சாரிங்கிறது, உடனடியாக அந்த கொஞ்சம் கேப்லேயே லூக்கு பற்றி திங்க் பண்ணுறது, இப்படி அந்த இடத்துல பல வகையான நபர்கள் எல்லாம் பார்த்துட்டு அது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பாள். ஏன்னா பக்கல் ஆக்சிடென்ட் ஆகி அவனுடைய ஃபேஸ் எல்லாம் அப்படியே ரொம்பவுமே இதாயிரும், கண்ணெல்லாம் அப்படி வெளியில் வந்துடும், ரொம்ப உடம்பெல்லாம் ட்விஸ்ட் ஆயிரும். அதெல்லாம் மேக்னால தாங்கிக்கவே முடியாது, இப்படி இறந்து கிடக்குறானே. ஏன்னா ரொம்பவுமே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. மேக்குக்கும் பக்கலுக்கு பற்றின ரிலேஷன்ஷிப் இன்னொரு ஸ்லைடில் வரும், அதை நம்ம பார்ப்போம். அப்போ அவங்களுக்குள்ள என்னென்ன எப்படி இருந்தான், சில இடங்களில் மேக்கை வந்து எப்படி அவன் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டான் பக்கல் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். அப்போ அதை எல்லாத்தையும் திங்க் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே என்கொயரி பண்ணுறாங்க. மேக் தான் என்கொயரி பண்ணுவோம். அப்படி ஸ்டாசியே அங்கே இருப்பான். அவன் அடக்கம் பண்ணும்போது ஸ்டாசி வந்து அங்கே உள்ள விடவான்னுவாங்க, வெளியிலே இரு அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் சி மூவ் தட் பிளேஸ். அப்போ அவளை என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க அப்பாவோடைய ஏஜில் அவங்க அப்பா இறக்கும்போது ஸ்டாசி வந்து விடவே இல்லை அவர் அடக்கம் பண்ணுற இடத்துக்கு. அதை நினச்சி பார்ப்பா. சரி அப்படிங்கும்போது இந்த இடத்துல அவளை மறுபடியும் கொஞ்சம் அதெல்லாம் நினச்சி பார்ப்போம், ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாம், எப்படி எங்கள் அப்பாவை நான் கடைசி டைம் பார்க்காம போயிட்டு அந்த மாதிரி பக்கல் விஷயத்தில் நடக்கூடாது அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு தாட் இருக்கும். அதனால் கடைசியாக அந்த பக்கலுடைய அடக்கம் பண்ணுற பிளேஸ்லாம் பார்க்கும்போது எங்கள் அப்பாவோட ஞாபகம் மறுபடியும் அந்த ரெமம்பரன்ஸாகவே திங்க் பண்ணுவாள். இப்போ மறுபடியும் மேக்கும் ஸ்டாசியும் ஒரு சைலன்ஸ் மூட்லேயே வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது எங்கள் ரெண்டும் சரியாக வண்டியில் ஒரு பேசிக்கவே மாட்டாங்க. இப்போ ஸ்டாசி என்ன நினைப்பா அப்படின்னா, பக்கல் பற்றின ரொம்ப அதிகமாக நினச்சிட்டே இருக்கிறான் மேக்கு. அநேகமாக பக்கலுக்கு இருக்கிற பக்கல்னால் ஏற்பட்ட பிரச்சனையை ஸ்டாசி ஒரு வேளை மறந்துருக்கலாம் அப்படிங்கிறது, சாரி மேக் ஒரு வேளை மறந்துருக்கலாம் அப்படின்னு ஸ்டாசி திங்க் பண்ணிட்டு இருப்பாள். அந்த சேம் டைம் அவளுக்கு இன்னொரு திங்கிங் என்ன அப்படின்னா, அவன் வந்து கொஞ்சம் ஒரு டிப்ரெஷன் மூட்லேயே இருப்பான் மேக். அந்த மூட்ல இருந்து அவனுக்கு ஒரு வேற ஒரு மூடை சேஞ்ச் பண்ணி கொடுத்தது இந்த பக்கலுடைய டெத்து. என்ன அப்படின்னா, அவனுக்கு ஏற்கனவே அந்த டிப்ரெஷன் மூடு அது வந்து ஒரு ரொம்பவுமே அவனால் அந்த வேலை பழுவு தாங்கிக்க முடியாத மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் மேக்கினுடைய டெத்துக்கு அப்புறம் மாதிரியும் ஃபீல் பண்ணுவா. எப்படியோ இனிமேல் நம்மளுடைய பக்கலுடைய பிரச்சனை நமக்கு வராது அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவா. இது எல்லாத்தையும் அவள் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாள். மேக்குக்கும் ஸ்டாசிக்கும் அந்த இடத்துல சரியான டாக் இருக்காது. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மேக் வந்து கொஞ்சம் வாமிட் பண்ணுவான் ரொம்பவுமே முடியாமல். அப்போ அப்படியே கேட்கும்போது அப்புறம் ஸ்டாசி அப்படியே பின்னாலேயே போய் பார்ப்பான், ஏன் மேக் என்னாச்சு அப்படின்னு கேட்பான். அப்போ மேக் வந்து அப்படியே அழுவும்போது இவளுக்கு ரொம்பவுமே ஃபீல் ஆயிரும். ஏன்னா ஒரு மேன் அழுவுறது வந்து ஒரு ஃபீமேல்னால அவ்வளோ சீக்கிரம் ஏற்புடையதாக இருக்காது. அது பெண் அழுதான் அந்த ஆண் தாங்கிக்குவான், சரி ஏன் அழுவுறேன்னு சொல்லிச்சுன்னு கேட்பான். ஆனால் ஒரு ஆண் அழுவும்போது அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு மேதம் வச்சு மனுஷன் கண்ணீரோட்டு அழுவுற அப்படியே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே தான் அவள் பார்த்துட்டு அப்படியே உடஞ்சி போகிறான். இப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனை அப்படிங்கிறது அப்படியே சுருங்குது. ஏற்கனவே அந்த பக்கல்னால ஏற்பட்ட அந்த பிரச்சனை, அந்த விரிவு அப்படிங்கிறது அப்படியே நெருக்கத்துக்குள்ளே மாறிட்டு இருக்கு. அப்போ உடனடியாக அந்த மேக் வந்து பேசுவான். சில விஷயங்கள் எல்லாம் பேசும்போது ரொம்பவும் அன்னோட்டிஸ்ட் வாய்ஸாக பேசுவான். இது இப்போ இந்த இடத்துல மேக் யாரை பற்றி பேசுவோம் அப்படின்னா, பக்கலை பற்றி தான் பேசுவோம். ஏன்னா பக்கலுடைய ஞாபகம் அவனை விட்டு இன்னுமே போகலை. இவன் இந்த இடத்துல வாமிட் பண்ணினதுக்கு அங்கே வாமிட் பண்ணிட்டு அந்த இது ஃப்ளஷ் டாய்லெட் பண்ணுவான். இதுக்கான ரீசன் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, ஒன்று அவனுக்குள்ளே இருந்த அந்த டிப்ரெஷன், இன்னொன்று மேக் பக்கல் இறந்துருக்கிற இடத்த பார்க்கும்போது அவனுடைய பாடி எல்லாம் அந்த பீஸாக செதறி இருந்தது, இதெல்லாம் பார்க்குறது அவனுக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். இதெல்லாம் ஒரு காரணமாக அந்த இடத்துல மைண்ட் செட் பண்ணிக்காங்க. தட்ஸ் ஃபைன். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பக்கல் அண்டு மேக் அவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி பேசிக்குவோம். அதுக்கு முன்னால் அவன் பக்கல் எந்த மாதிரி டைப்பு அப்படிங்கிறத வந்து மேக் சொல்லுவான். இந்த இடத்துல ஸ்டாசி சொல்லுவான். அது சொல்லும்போது தான் ஸ்டாசி பார்த்தீங்கன்னா, பக்கலினுடைய நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அப்படியே ரொம்பவுமே ப்ரோக்கன், என்னால் முடியல. ஏன்னா அவன் ட்விஸ்டட், அவனும் அப்படியே அவன் வந்து அப்படியே உடஞ்சி செதஞ்சி கிடக்குறான். அப்படி அவனுடைய போன்ஸ் எல்லாம் ப்ரோக் ஆகிருக்கு, கண்ணெல்லாம் அப்படியே
வலிஞ்சு கண்ணு வெளியில் வந்துருச்சு, அந்த மாதிரி இருக்குது. அவன் உடம்பு அப்படியே ட்விஸ்ட் ஆகி கிடக்குது. என்னால் அதை பார்க்கும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல ஸ்டாசி. ஆனால் பக்கில் அவன் ரொம்ப பெரிய ஆள், சூப்பராக வண்டி ஓட்டுவான். அவன் சிம்பிளாக சொன்னோம்னா அவன் இந்த பிரின்ஸ் ஆஃப் ஹைவே அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ தூரம் வண்டியை முறுக்கி பிடிச்சி ஓட்டுவான். எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனைனா அவன் அவ்வளோ சீக்கிரமாக ட்ராக்கிள் பண்ணுவான். நிறையா விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறான், ரொம்ப வித்தக்காரன். ஆனால் அப்படி இருந்து அவனோட வாழ்க்கை இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான் மேக். இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பக்கில் பற்றின அதிகமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அதுக்கு அவன் இது முழுக்க முழுக்க தட் மீன்ஸ் இந்த பக்கிள் வித் டான் இஸ் பிளட் வைப்டு, இதெல்லாம் நீங்கள் அதனோட ரிலேட் பண்ணிக்க. ஏன்னா பக்கிள் இறந்துருக்கும் போது அதை எப்படி பார்ப்பான் அப்படிங்கிறது, அந்த கண்ணால் வெளியில் வந்தது, கண்டெல்லாம் உடம்புல இருக்கிறது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னொன்று ஃபீல் பண்ணி சொல்லுவான். அவன் உடம்பு இப்படி எல்லாம் குறைஞ்சி போயிருந்தாலும் அந்த இந்தியன் லைக் ஃபேஸ் அப்படிங்கிறது அது அப்படியே ஸ்மெர்ஸாகவே இருந்துச்சு, ஸ்டில் அதை அப்படியே பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அடுத்தது மேக்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வித் பக்கிள். இந்த இடத்துல தான் பக்கிளுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி, பக்கிள் கூட மேக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது ஸ்டாசி கிட்ட சொல்லுவான். அவங்க 2 பேருமே நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முறை இத்தாலியில் இருப்பாங்க. இத்தாலி இருக்கும்போது அங்கே வந்து ஒரு பிரிட்ஜ் ஒன்று, சின்ன பிரிட்ஜாக இருக்கும், ரிவர் ஓரமாக, பிரிக் பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜிட்ட கொஞ்சம் ஒர்க்கெல்லாம், அந்த பில்டிங்ஸ் எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கும். இவங்கெல்லாம் அந்த இடத்துல நிறைய டிரான்ஸ்போர்ட் சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க, பக்கிளும் மேக்குமே. பக்கிள் தான் அங்கே டிரைவர், மேக் வந்து சும்மா கூட தான் போயிட்டு இருப்பான். மேக் வந்து சும்மா அந்த கிளீனியர்னு சொல்லும் இல்லைங்களா நம்ம ஊரில், அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு அசிஸ்டண்டாக இருப்பான். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே பொருள் எல்லாத்தையும் இங்கிருந்து இன்னொரு பொருள் கேட்டு மாதிரி நிறைய அங்கே வேலைகள் இருந்துட்டு இருக்கும். அப்போ பக்கிளோட சேர்ந்து இவன் வேலை செஞ்சுட்டு இருப்பான். பக்கிளில் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நைட்டில் சரியாக தூங்க மாட்டான். தூங்கலினாலும் அடுத்த நாள் வண்டி ஓட்டும் போது அவன் அந்த நைட்டு தூங்காததுக்கான டயர்டுங்கிறதே காட்ட மாட்டான். அப்படி டெய்லியும் ஓட்டும் போது எப்படி ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பானோ அதே எனர்ஜெட்டிக்காக இருப்பான். சம்டைம்ஸ் ரொம்ப ஒரு லாங் ட்ராவல் போயிட்டுருவான், நான் அப்படியே அசந்து தூங்குவேன். ஆனால் பக்கிள் நான் எந்திரிச்சு பார்க்குறதுக்குள்ள அந்த பிளேஸ்லேயே போய் சேர்ந்துருவேன் ஒரு 2 or 3 ஹவர்ஸில். சம்டைம்ஸ் 5 or 6 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு இடத்த ஒரு 2 or 3 ஹவர்ஸ்லேயே ட்ராவல் பண்ணிடுவோம். அப்படி என்ன அப்படின்னா அவனுக்கு நிறைய அந்த ரூட்னுடைய ஷார்ட்கட்ஸ் நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பான். பயங்கரமாக வித்தக்காரன் அப்படின்னு ஸ்டாசி சொல்லியிருப்பான். அது அப்போ அந்த டைமில் மேக்னுடைய வயசு என்ன அப்படின்னா 20 years, அப்போ ஒரு 20 வயசு தான் இருக்கும். அதை பற்றி தான் சொல்லுவான். மேக் இஸ் நாட் மேரிட் தட் டைம், ப்ளீஸ் கீப் இட் ரைட். ஒரு இடத்துல வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு, மேக் கொஞ்சம் அப்படி இறங்கிக்கடா, நீ இறங்கி கொஞ்சம் நடந்து வா அப்படின்னு சொல்லுவான். நடந்துவான்னு சொல்லும்போது மேக் கொஞ்சம் அப்படி கோவமாக இருக்கும். என்னடா நம்மளை இறங்கி நடந்து வர சொல்கிறான், இதுதான் இவனுக்கு கூட எல்லாம் தொடர்பு வச்சு விடாதாட்டு இருக்குது அப்படின்னு எல்லாம் திங்க் பண்ண தான் சொல்லுவான். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேக் இறக்கிவிட்டு அந்த இடம் கொஞ்சம் ரொம்பவுமே மோசமான ஒரு ரோடு, அந்த ரிவர் ஓரமாக இருக்கிறது, அந்த பிரிட்ஜை கடந்து போகணும். பக்கிள் என்ன பண்ணுவான், அந்த வண்டியை சும்மா முறுக்கி பிடிச்சி பயங்கர வேகமாக அழுத்தி பிடிச்சிருவான். நல்லா வேகமாக போகும்போது அந்த வண்டி அப்படியே இதாகிடும், கமுந்துடும். அப்போ கமுந்து அப்படியே பக்கிள் கீழே விழுந்து கிடப்பான். அப்போ அன்கான்சியஸாக இருப்பான். அப்போ உடனடியாக மேக் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அங்கெங்கெல்லாம் அலைஞ்சு பிடிச்சிட்டு ஒரு ஃபார்மர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவான். அங்கே இடத்துல ஒரு டான்கி கார்ட் வச்சுருப்பார். அந்த வண்டியை எடுத்து வந்து அவரோட சேர்ந்து பக்கிள் எடுத்து கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ அந்த இடத்துல மேக் பற்றி யோசிப்பேன், நல்ல வேலை என்ன இறங்கி சொல்லிட்டான். ஆனால் அவனுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதே என்னமோ தெரியல, இப்படி ஏதாச்சும் ஆயிரம் என்னமோ, அதுக்காக என்னை சேஃப்டி பண்ணுறதுக்காக என்னை இறங்கி நடந்து வர சொல்லிக்கிறான். ஆனால் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவனை அப்படியெல்லாம் திட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தப்போ அவன் இப்படி ஒரு இதில் இருக்கானே, அவன் என்னை இப்படியெல்லாம் காப்பாற்றினான் ஸ்டாசி அப்படின்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருப்பான். உடனடியாக ஸ்டாசி இதெல்லாம் கேட்டு மறுபடியும் மேக்கிட்ட அதை பற்றி பேசுவான். மேக்கிட்ட பேசும்போது ஸ்டாசி சொல்லுவான், மேக் நீ இன்னுமே நான் தப்பாக தான் நினச்சிட்டு இருக்க, எங்களுக்குள்ள அந்த மாதிரி எதுவும் நடக்கல மேக் அப்படின்னு சொன்னோடனே மேக் மறுபடியும் டக்குன்னு கோவம் வந்துடும். நீ மறுபடியும் அங்கிருந்து இதுக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பான். சரி நீ ஒன்றுமே நடக்கலைங்கிற, அப்புறம் அங்கே எதுக்கு போனேன் அப்படின்பா. இல்லை நீ ஏன் நீ இப்பவுமே நம்ப மாட்டேங்கிற, நீ வந்து கொஞ்சமாவது என்னை நம்பு, நான் தான் சொல்கிறேன்ல இத்தனை முறையுமா நான் போய் சொல்லுவேன், திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் நம்பலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அதுக்கான ஆர்கியூமெண்ட்டாக கொண்டு சொல்லுவான். நீ பாரு, பக்கிள் கூட அவனோட ஒய்ஃப் ஜூலி இல்லை. ஏன் இல்லை, இவனுக்கு பெரும்பாலும் விமன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ ஜூலியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபில் ஆகலை. அப்போ அவன் வந்து பக்கிள் லாங் ட்ராவல் இருக்கு, அப்படி வீட்டுக்கு வரதில்லை, அதனால ஜூலி போயிட்டு அப்படி இது வருது. அப்போ இந்த இதெல்லாம் உனக்கு என்ன புரியுது மேக்கு, அதாவது பக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு விமன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத பர்சன். அப்படி இருக்கும்போது நீ எப்படி என்னையை வந்து நீ தப்பாக நினைக்கலாம், அதனால தான் ஜூலியே போயிட்டா, நீ வந்து இப்படி தப்பாக நினைக்காத பக்கில், சரி மேக்கே அப்படின்னு சொல்லி கன்சோல் பண்ணுவான். மேக் மறுபடியும் எங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் லைட்டாக போயிட்டே இருக்கும்போது உடனடியாக அந்த ஆர்குமெண்ட் மறுபடியும் எங்கே போகும் அப்படின்னா ஆப்பிள்டன் பக்கமாக போயிடும். இது மாதிரி ஆல்ரெடி ஒரு முறை இவங்களுக்குள்ள அந்த ப்ராப்ளம் வரும்போது இவன் எனர்ஜெட்டிக்காக என்ன பண்ணிடுவான்,
ஆப்பிள் டென்னை பற்றி பேசுவான். நீ மட்டும் என்ன தான் என் மேலே தான் கை வச்சிருக்கிறேன்னு சொல்ல, நீ ஆப்பிள் டென் மேலே எனக்கு கை போட்டு தான் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு ஆர்குமெண்ட். அதே மாதிரி இன்றைக்குமே அதே இடத்துக்கு போவோம். அப்போ மேக் கிட்ட இருந்து அப்புறம் மறுபடியும் அந்த பிரச்சனை வந்து அப்படி சால்வ் ஆயிரும். நீ வந்து உன்ட்டு எத்தனை முறை சொன்னாலும் புரியாது ஸ்டாசி, நீ வந்து அதிகமாக நீயும் தப்பாக தான் புரிஞ்சுக்குவ, அங்கே எங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லை, என்ன சொன்னால் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி மேக் சொல்லுவான். அதுக்கு மறுபடியும் சொல்லுவான், நானும் பார்த்தான்னு சொல்லிட்டு இருக்கேன், எங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லை, அப்போ நீ மட்டும் அதை வந்து கேட்க மாட்டேங்கிற, அப்போ நீ உனக்கு ஒன்று எனக்கு ஒன்றா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்போ அந்த பிரச்சனை அப்படியே ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடும். இவங்க அதுக்குள்ளே அப்படியே இதாகிடுவாங்க. இந்த கேப்பில் ஸ்டாசிக்கு அடுத்ததாக அந்த லூக் பற்றின கொஞ்சம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை லூக் நம்மளை பார்த்தா என்ன நினைப்பான், மிடில் ஏஜ்டு ஓல்டு டால் அப்படின்னு நினைப்பான். லூக்கு இந்நேரம் நம்மளை கண்டுபிடிச்சிருப்பான், நமக்கு 35 வயசு இருக்காது, அநேகமாக 39 தான் இருக்கும் அப்படின்னு, அல்லது எச்சா இருக்கும் அப்படின்னு. அவன் எப்படி குறைச்சி ஏஜ் சொன்னானோ அதே மாதிரி நாமளும் குறைச்சி ஏஜ் சொன்னிருப்பான், அவன் கண்டிப்பாக நினச்சிட்டு தான் இருப்பான் அப்படின்னு. ஆக்சுவலி லூக் வந்து ஏஜ் எக்ஸ்ட்ரா சொன்னான், ஸ்டாசி வந்து ஏஜை குறைச்சி சொன்னான். அப்படி ஸ்டாசினுடைய ஒரிஜினல் ஏஜ் 39, லூக்கை மீட் பண்ணும்போது சொன்னது எவ்வளோங்க? எனிவன்? எஸ், ரைட். லூக்னுடைய ஒரிஜினல் ஏஜ் எஸ், ஸ்டாசி கிட்ட சொன்னது யார்? மேர் வுமன் அப்படின்னு சொல்லி ஸ்டாசியை கூப்பிடுவான். மேர் வுமன். எஸ், டால்னு சொல்றதும் லூக் சொல்லுவான், டாலு, பேபி இதெல்லாம். அதே மாதிரி ஹனின்னு சொல்லுவாங்க. ஸ்டாசியை ஹனின்னு அதிகமாக யார் சொல்லுவா அப்படின்னா இந்த பர்சன் மேக் சொல்லுவா அப்படி ஹனி அப்படின்னு. அதே மாதிரி ஸ்டாசியுமே மேக் கிட்ட சம்டைம்ஸ் ஹனி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் அப்படி. இதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு டொமஸ்டிக் வேர்ட்ஸ், லவபிள் ஃபேமிலி வெல்ச்சர்ஸ், ரைட். இப்போ ஒருவேளை லூக் நினைச்சா மிடில் ஏஜ்டு ஓல்டு டால் அப்படின்னு நினைப்பா அப்படின்னு நினைப்பா. இந்த இடத்துல மறுபடியும் ஸ்டாசிக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒருவேளை இது கொஞ்சம் ஆப்போசிட் இருக்கக்கூடாதா, ஒருவேளை ஒரு ஆப்போசிட் அப்படின்னா லூக் ஒருவேளை ஏஜ்டு பெருசா இருக்கக்கூடாதா, நான் ஒருவேளை ஏஜ் கம்மியா இருந்தா இருக்குமே, எங்களுக்குள்ள மேட்சா இருந்திருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுவா. அடுத்தது இன்னொரு விஷயத்தை திங்க் பண்ணுவா. ப்ளீஸ் வெயிட். இன்னொரு விஷயத்தை என்ன திங்க் பண்ணுவா அப்படின்னா, இப்போ கேட்டுக்கு என்ன ஏஜ்? எனிவன்? எஸ், ரைட், கீப் இட். அப்போ கேட்டிக்கு 14 வயசு, லூக்குக்கு 24 வயசு. ஆல்மோஸ்ட் கேட்டிக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு பர்சனை நாம் லைக் பண்ணியிருக்கிறோமே அப்படின்னு அவனுக்கு தோணும். ஒருவேளை லூக்குக்கும் கேட்டிக்கு கூட பொருந்தும், இப்போ நாம் வந்து என்ட்ரப்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிறத யோசிப்பான். அடுத்தது லூக்கினுடைய விஷயத்தில் அடுத்தது என்ன திங்க் பண்ணோம் அப்படின்னா, நாம் ஒரு அம்மா இடத்துக்கு அவனோட ஏஜ் என்னவோ அதே ஏஜ் தான், கிட்டத்தட்ட நம்ம அப்படி இருக்கிறோம், நாம் போய் இவங்ககிட்ட டச் பண்ணிட்டுமே, இப்படி ஒரு ரிலேஷன் படுத்திட்டுமே அப்படிங்கிறதும் திங்க் பண்ணுவோம். அப்படி ஒரு நாள் இது அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு அப்படியே ஒரு நாள் கடந்துட்டே இருக்கும். அந்த ஒரு சண்டே டே வருது. என்னோட ஐடியாங்களா மற்றவங்களோட தான் எக்கோ ஆகுதுங்களா? ரைட், ஓகே, நைஸ். ஒரு சண்டே மேத்யூ வந்து வராப்படி, அப்படியே நல்லா சண்டே ட்ரெஸ்ஸில் வராப்படி. இப்போ நீங்கள் மேத்யூ பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம சண்டேவை மட்டும்தான் மீட் பண்ண முடியுது. அப்போ மேத்யூ வந்து நிச்சயமாக மேக்னுடைய வீட்டில், அதாவது மேக், ஸ்டாசி அந்த குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இல்லை, வேற எங்கேயோ இருக்கிற அப்படி. அங்கேருந்து தான் சண்டேவான வரும் அப்படி, வந்து லஞ்சுக்கு வரதா, சம்டைம்ஸ் டின்னருக்கு வரது, இப்படி சாப்பிட்டு போவோம் அப்படி. இப்போ மேத்யூ வந்த உடனே இப்போ அந்த டைம் எல்லாரும் பதறாங்க. யார் அப்படின்னா, ஏன்னா டங்கன், நியான், கேட்டி எல்லாரும் வீட்டில் தான் இருக்கிறாங்க. மேத்யூ ஒவ்வொரு முறையும் வரும்போது someone is in the writing, I think. நீங்க மீட் பண்ணிக்கங்க ப்ளீஸ். ரைட், ஓகே. அப்போ மேத்யூ வந்த உடனே இவங்க எல்லாரும் அப்படி பதற அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் சண்டே ஸ்கூலுக்கு போகலின்னு தான் கேட்பா அப்படி. ஏன்னா மேத்யூ ஆல்ரெடி எ ப்ரீச்சர், அதனால அந்த விஷயத்தில் ரொம்ப கான்சியஸாக இருப்பா அப்படி. இந்த சர்ச்சுக்கு போகிறது, சண்டே ஸ்கூலுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கான்சியஸாக இருப்பா அப்படி. இன்னைக்கு எல்லாம் போகாமல் இருந்தோன்னே எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் பதறிட்டு ஓடுறாங்க. இப்படி பதறிட்டு ஓடும்போது ஸ்டாசிக்கு என்ன தோணுதுன்னா, சரி இந்த ஆள்னால ஒரே தொந்தரவுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இவர் வந்துட்டாலே பாரு பிள்ளைங்களாம் எப்படி தெரிஞ்சுட்டு ஓடுறாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க, ஒருத்தர் ஸ்டடி ஹாலுக்கு போகிறாங்க, ஒருத்தர் டிவி பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க, டங்கன் ஒரு பக்கம் ஓடுறான், ஏன் ஒரு பக்கம் ஓடுறான், சரி என்னடா அது அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படி ஒரு ரெண்டையாக மேத்யூ உள்ள என்ட்ரா வரான். ஸ்டாசி, மை டியர், ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஸ்டாசி சொல்கிறான், ஜஸ்ட் ஃபைன், தேங்க்ஸ், ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்கிறாடி. அதுக்கப்புறம் மேத்யூனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா,
மேத்யூ திருப்பி கேட்டோடனே அவாரின்னு கேட்டோடனே pretty well, பரவாயில்ல, ஆனால் அந்த அளவுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போல்லாம் சமீப காலம் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ரொம்ப, நான் இருக்கிற இடம் வந்து ரொம்ப வெரி ஹாட்டாக இருக்குது, அதனால் என்னால் சரியாக தூங்கவே முடியறதில்ல அப்படின்னு மேத்யூ சொல்லுவான். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இங்கே இது பாருங்க, இதை பிரஷ் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மேக் ஒன்னுடைய ஹேர் ஸ்டைல் இப்படி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். அப்படி இப்போ இது இடம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து மேத்யூ வந்து, இது வந்து மேக்னுடைய ஹேர் ஸ்டைலுங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. மேத்யூ வந்து வீட்டுக்கு வந்துருக்குற அப்படி இதை பிரஷ் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதுதான் மேக் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஹேர் ஸ்டைல். இது மேக்கு கொஞ்சம் பிடிக்கும். இந்த இடம் என்ன அப்படின்னா, மேத்யூ வீட்டுக்கு வந்துருக்குற அப்படி, மேக்கு கொஞ்சம் வேற ஒரு பிஸியாக இருக்கு அப்படி. அப்போ போகும்போது உடனடியாக ஸ்டாசி போவோம். அப்படி போன உடனே மேக்கு பாப்பா அப்படி, ஏய் மேக், என்ன மேக் உன்னோட பிரஷ் கட் ஹேர் ஸ்டைல் அப்படி மாறிக்கிட்டு இருக்கு, முடியெல்லாம் பாரு அப்படி சைட்ல எல்லாம் காதுகிட்டெல்லாம் வளர்ந்துருச்சு, ஹேர் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. அப்படி உடனடியாக மேக், ஐயோ நான் வேற ஏன் கேட்குறேன், நானும் அதே டென்ஷன் தான் இருக்கேன். அது காலையில் அந்த இது தலைக்கு அந்த இது பண்ணினது இப்போ அப்படியே முடியெல்லாம் ஒவ்வொரு பக்கமும் இதாகிடுச்சு, எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, தோர் வந்து ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்ண போகிறாரு, நம்ம அந்த பார்ட்டிக்கு போகணும், அதுக்குள்ளே என் உடம்பு என் ஹேர் ஸ்டைலால் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை, அங்கே போனோம்னா ஒரு என்னால் ஒரு சாட்டிஸ்ஃபையே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி புலம்புறான். அதுக்கு ஸ்டாசி சொல்கிறான், இதுக்கு எதுக்கு நான் புலம்புறேன் டா, இல்லை சும்மா அந்த லேங்கில் சொல்கிறேன், இதுக்கு எதுக்குப்பா புலம்புற, இப்போ போனால் ஹேர் ட்ரையர்ட்டு போனால் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அங்கே போனாலும் நிறையா சேஞ்ச் பண்ணிக்கலாமே, அப்படி இருந்து நீ ஏன் இதை பற்றி ஃபீல் ஆகுற அப்படின்னு சொல்லுவா. அப்படி மேக் வந்து அதுக்கெல்லாம் வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்படி அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஸ்லைடில் பார்க்கும்போது மேத்யூ வந்து தனக்கு சரியா தூங்குறதுலன்னு சொல்லுவா. அப்படி அப்போ வந்து ஸ்டாசி என்ன சொல்லுவா அப்படின்னா, அதுக்கு சரி தூக்கம் வரலைன்னா நீங்கள் ஸ்லீப்பிங் பில்ஸ் போடலாம் இல்லையா, அந்த டேப்லெட் போட்டால் கொஞ்சம் தூக்கம் வரும் இல்லையா அப்படின்னு கேட்பா. அப்படி அதுக்கு மேத்யூ சொல்லுவா, அப்படி இல்லை நம்ம எப்பவுமே அந்த இயற்கையை மாற்றக்கூடாது, இயற்கையை எப்படி இருக்குமோ அதை தான் வச்சுக்கணும், இந்த மாதிரி ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் போட்டு நம்ம தூங்க வைக்கிறதும் ஒன்றும் அவ்வளோக்கு முறையானதாக இருக்காது அப்படின்னு கொஞ்சம் அழுத்தமாக சொல்லுவா. அப்படி ஓகே, ஓகே, இங்கே வந்து தோர்னுடைய பார்ட்டி பற்றி பேசிக்கிறாங்க. தோர் வந்து ஒரு பார்ட்டி கொடுக்க போகிறான். அந்த பார்ட்டிக்கு எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஸ்டாசியும் போயிருப்பா. அப்படி மேக்கும் 2 பேருமே பார்ட்டிக்கு போயிருப்பாங்க. இந்த பார்ட்டி ஒருவேளை இந்த அன்னைக்கு இல்லை அப்படின்னா, இப்போ குழந்தைங்களுக்கு வந்து சம்மர் டேஸ் ஹாலிடேஸில் இருக்காங்க, ஒருவேளை நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருந்தா ஸ்டாசி பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு, திடீர்னு அடுத்த நாள் பார்ட்டி அப்படின்னு மேக்ஸ் சொன்னதுனால முந்தின நாள் சொல்லுவோம். அப்படி உடனடியாக நாளைக்கு பார்ட்டி வைக்கிற அப்படியே தோறு, நான் அங்கே போக வேண்டியதாக இருக்குன்னு சொல்லோடனே சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்டாசியுமே ஆக்குபை பண்ணிக்குவா. ஸ்டாசி அண்ட் மேக் 2 பேரும் அங்கே போயிருப்பாங்க. தோர் எப்போ போல் அதே மாதிரி ஒரு ஜஜாண்டிக்கான ட்ரெஸ்ஸில் இருப்பா. அப்படி இந்த இடத்துல போன உடனே மேக் என்ன நினைப்பான் அப்படின்னா, நானுமே தோர் மாதிரி அந்த டொமேட்டோ ஜூஸ் எல்லாம் குடிப்பேன், அப்போ தான் நானுமே தோர் மாதிரி கொஞ்சம் அப்படியே ஜஜாண்டிக்காக அப்படியே ஃப்ரெஷ்னஸோடு எப்போவுமே இருக்க முடியும் அப்படின்னெல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். இந்த பார்ட்டி எங்கே நடக்குது அப்படின்னா, அந்த தோர்னுடைய அப்பார்ட்மெண்ட் இருக்கிற பிளேஸில் அந்த ரூஃப் ஆஃப் த பில்டிங்கினுடைய ரூஃபில் மேலே நடந்துகிட்ருக்கோம். எல்லாருமே அங்கே நிறைய பேர் கலந்துருப்பாங்க. பெரும்பாலான சேல்ஸ்மேனு, அவங்களுடைய ஒய்ஃப்ஸு, ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு அங்கே இருக்க அதனுடைய எல்லாருமே அங்கே இருப்பாங்க, எல்லாருமே கலந்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு முறை அந்த ரிச் லைஃப் மீட்டிங் பற்றி பேசும்போது ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம். மிக்கி ஜாம்சன் அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாருமே, அவரோட ஒய்ஃப், இவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. இந்த இடத்துலையும் அப்படி தான் எல்லாருமே வந்து கலகலன்னு அப்படியே விளையாண்டுருக்குறாங்க. இந்த இடத்துல கூட இந்த இடத்துல என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பார்ட்டிக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பார்ட்டிக்கு வந்ததுக்கப்புறம் பக்கலை பற்றின விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நிறையாவே மறந்துட்டான், பரவாயில்ல இப்போ பக்கல் வந்து இல்லைனாலும் மேக் வந்து கொஞ்சம் அந்த விஷயத்தை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் விலகி வந்துட்டான், அதுதான் விஷயம். இந்த வைப்போர்ஸ் ஆல் மெமரி ஆஃப் மேக்ஸ் பெயின் ஓவர் பக்கல். இப்போ பக்கல் மூலிமா பக்கலினுடைய பெயின் பற்றின இது எல்லாத்தையும் மேக் மறந்துட்டான். காரணம் என்னென்னா, மறுபடியும் அவனோட ஜாப்லேயே கொஞ்சம் பிஸி ஆகிட்டான் அப்படின்னு அவர் திங்க் பண்ணிட்டு இருப்பான். உடனடியாக தோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் டவர் மாதிரி இருப்பான் பார்க்கறதுக்கு, அப்படியே அங்கங்கே அப்படி நடந்துட்டு இருப்பான், நல்லா ஹைட்டாக தெரியும்.
இன்னைக்கு அவன் வழக்கமாகவே தோர் என்ன மாதிரி ட்ரெஸ் போடுவோம், இந்த ப்ளூ ட்ரெஸ் அப்படிங்கிறது அவனுக்கு ஷூட்டாக இருக்கும். இன்னைக்கு வந்து அவனோட ட்ரெஸ் எது அப்படின்னா பேல் பீஜன் கிரே. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, லூக்னுடைய ட்ரெஸ் பற்றி பேசும்போது இந்தியன் ஸ்வெட்டர் ரொம்ப அழுத்தமான ஒரு வேர்டு. இந்த நீங்கள் தோர்னுடைய ட்ரெஸ் கூட நம்ம பெரும்பாலும் சில இடங்களில் சேஞ்ச் ஆகும், ஆனால் லூக் பற்றி பேசும்போது எங்கேயுமே மாறாது. எல்லா இடத்துலையுமே லூக்குன்னு சொல்லினாலே அங்கே அவனோட இந்தியன் ஸ்வெட்டரே தான் இருக்கும். ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைடு. இப்போ அந்த பார்ட்டியில் இருக்கும்போது எல்லாருமே ஒரு கேம் மாதிரி விளையாண்டுருக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அந்த அங்கே ஆஸ் யூஷுவலாக அந்த ஆர்கெஸ்ட்ரா இருக்கும், அண்ட் தென் சம்டைம்ஸ் அங்கே ட்ரிங்க் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி அந்த ஒரு ஹாப்பி மூடில் ஒரு கேம் ஒன்று அங்கே விளையாண்டுருக்குறாங்க. அப்படி பால் அப்படி பீச் பால் கேம்னு சொல்லி அந்த இடத்துல அப்படியே ஜாலியாக விளையாண்டுருக்குறாங்க அந்த பார்ட்டிக்குள்ளே. அப்படி விளையாண்டு இருக்கும்போது அந்த பால் என்ன பண்ணுது அப்படின்னா மிக்கி ஜேம்சன் கிட்ட போகுது. மிக்கி ஜேம்சன் என்ன பண்ணுறான், வேகமாக தூக்கி அடிக்கிற. அப்படி அதை ஸ்டாசி பார்க்குறா, என்னடா இப்படி காட்டுத்தனமாக விளையாடுறாங்க, இது ஏதோ எனக்கு என்ன தப்பாக படுது, இந்த கேம்னால ஏதாவது பிரச்சனை ஆனாலும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி ஸ்டாசி ஃபீல் பண்ணுவான். மேக் வந்து அந்த கேம் விளையாட மாட்டா, அப்படியே நாட் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் ஒரு இடத்துல நின்று அப்படியே அந்த கிளாஸ் கையில் வச்சுட்டு இருப்பா. அப்படி ஏன்னா அந்த டொமேட்டோ ஜூஸ் குடிக்கிறேன்னு ஆசைப்பட்டு இருப்பான் இல்லையா, அதனால அங்கே அப்படி ஜாலியாக இருந்துட்டு இருப்பா. அப்படி இதை மிக்கி ஜேம்ஸ்ட்டு கையில் போகுது. அங்கேருந்து மறுபடியும் எங்கே போகுதுன்னா தோர்னுடைய கைக்கு அந்த பால் போகுது. அப்போ தோர் என்ன பண்ணுறான், அந்த பாலை நல்லா சுருட்டி விட்டு அடிக்கிறான், வேகமாக தட்டுறான். தட்டும்போது மேக்னுடைய கழுத்து மேலே போய் பட்டுருது டப்புன்னு உடனடியாக. ஆனால் மேக் அதை கவனிக்கவே இல்லை. அவன் கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு ஜாலியாக இருந்ததுனால டக்குன்னு அவன் மேலே பட்ட உடனே அவனால் பெயின் தாங்க முடியல. ஸ்டாசி பார்த்துட்டு அப்படி பதறான், அப்படியே ஓடுறான். ஓடி போய் பார்த்தா மேக்னுடைய நாஸ்டிலேருந்து பிளட் அப்படியே இதாகிட்டு இருக்கு. நாஸ்டில் வந்து உடஞ்சிருச்சு, இந்த சில்லிமுகம் சொல்லும் இல்லையா, அப்படியே உடஞ்சி இதாகிட்டு இருக்கு, பிளட் ஆகிருக்கு. ஸ்டாசி ரொம்ப பதறா, ஏய் மேக் என்ன இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி. அங்கேருந்து தோர் கூப்பிட்டு கேட்குறான், ஏய் மேக் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். இல்லை ஒன்றும் இல்லை தோர் அப்படின்னு ஏன்னா ஒரு ப்ரொவின்சியல் மேனேஜர் முக்கியமான ஒரு நபர் அந்த இடத்துல, ஆமாம் எனக்கு அடிபட்டுருச்சு உன்னால தான் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அவன் ஒரு பொருத்தமான இடத்துல இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படி உடனடியாக அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. மேக் அண்ட் ஸ்டாசி அங்கே அந்த பார்ட்டி விட்டு கிளம்பி போகிறாங்க, வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ மேக் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சில விஷயங்களெல்லாம் அங்கே பேசிக்கிறாங்க. ஏன் மேக் நீயாவது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம் இல்லையா. இப்போ மேக்குக்கும் ஸ்டாசிக்கு இருக்கிற அட்டாச்மெண்ட் இப்போ ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு இன்சிடென்ட் தான். சில இன்சிடென்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த நாவலில் சில இன்சிடென்ட்னால அவளோட கேரக்டர் சேஞ்சஸ் ஆச்சு. அதே சில இன்சிடென்ட்னால அவளோட கேரக்டரும் சேஞ்ச், இப்போ வேற ஒரு டைரெக்ஷனில் சேஞ்ச் ஆகி மேக்கு ஸ்டாசிக்கு இருக்கிற அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது சுருங்கிட்டே இருக்குது. அவங்க நெருக்கத்துக்கு அதிகமான சான்சஸ் அங்கே கிரியேட் ஆகிட்டு இருக்குது. அதுதான் சுச்சுவேஷன்ஸ். எப்பவுமே நீங்கள் சுச்சுவேஷனை ரொம்ப கேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சுச்சுவேஷன் தான் உங்களை எல்லாத்தையுமே மாற்றும். நிறைய இடத்துல நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். ஒரு பர்சனு டேலண்டடான பர்சன் அப்படிங்கிறதுக்கு அந்த சுச்சுவேஷன் கை கொடுக்கும். திடீர்னு ஒரு பர்சனை கூப்பிட்டு அந்த ஒரு அந்த ஹாலில் வந்து யாராவது நல்லா பாடுவீங்களா அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு பர்சன், அது ஒரு சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனில் யார் நல்லா பாடுறாங்களோ அவன் ஒரு டேலண்டட் காயாக இருப்பான். அதுதான் என்றைக்குமே சுச்சுவேஷனை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. இது உங்கள் லைஃப் தேவைப்படும். ரைட், கீப் இட் மைண்ட். ரைட், இப்போ மேக்குக்கும் ஸ்டாசிக்கும் இருக்கிற அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது சுருங்கி அப்படி நெருக்கத்தில் இருக்குது. அப்போது கேட்குற அப்படி ஸ்டாசி, நீயாவது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம்ல மேக்க, அங்கே வந்து அப்படி ஒரு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீயும் கேர்ஃபுல்லாக இல்லாமல் நீ பாட்டு அங்கங்கே கேர்லெஸ்ஸாக சுற்றிட்டு இருந்தால் அது என்ன அப்படின்னு நல்லா பேசிட்டு இருக்கிறாங்க. இல்லை நான் கேர்ஃபுல்லாக தான் இருந்தேன், நான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. டக்குன்னு கையில் தட்டலான்னு பார்த்தா தட்ட முடியல, டப்புன்னு விழுந்துருச்சு. அது பட்டு மறுபடியும் 2வது டைம் அதே இடத்துல பட்டும்போது என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி இன்னும் வலியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பா ஸ்டாசி. ஆமாம் எனக்கு இன்னுமே என்னால் வலி தாங்க முடியல, எனக்கு இன்னும் ஒரு மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாசி ரொம்ப ஃபீல் ஆயிடுவான். சரி ஒன்றும் ஆகாது மேக்கு நல்லாயிரும், வேணா நம்ம அவன் நல்லா புரிஞ்சுக்காங்க. எந்த ஒரு இடத்துலையும் மேக் அப்படிங்கிறது கூப்பிடுறது வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணுவான். நீங்கள் ஹஸ்பண்டை வந்து நேம் சொல்லி கூப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிருவானா, தமிழ்நாடு கல்ச்சர் வேணாம். நிறைய இடங்களில் மேக் அப்படின்னு கூப்பிட்றது, அவன் ஸ்டாசி ஹனின்னு கூப்பிட்றது, சம்டைம்ஸ் சிவா ஹனின்னு கூப்பிட்றது அங்கே இயல்பாக இருக்கும். ஜஸ்ட் மைண்ட் இட். சரி நீ எதுவும் ஃபீல் பண்ணானா நம்ம வேணால் டாக்டர் மீட் பண்ணால் நல்லாயிரும் அப்படின்னு சொல்லுவான். இப்போ மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனுக்கு அந்த பெயின் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்டாசி சொல்லுவான், சரி நீ அந்த கஷ்டமான வேலையில் இருக்கையே பாருங்க, நீ அந்த வேலை பிடிச்சி தான் செய்கிறேன், ஆனால் பாரு நமக்கு செட் ஆன மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லுவாள். இல்லை நான் பிடிச்சி அந்த வேலையை செய்கிறேன்னு சொல்ல முடியாது, பிரச்சனை நமக்கு இருக்கிற நம்ம ஃபேமிலியில் இருக்கிற பிரச்சனை, இது எல்லாத்தையும் தீர்க்கணும், நமக்கு நல்ல பணம் வேணும், அதுக்காக தான் நான் சூஸ் பண்ணி போகிறேன், எனக்குமே அந்த வேலையில் கொஞ்சம் உடன்பாடு குறைவு தான் ஸ்டாசி அப்படின்னு சொல்லுவாள். ஸ்டாசி அப்படியே ஷாக் ஆயிடுவான். நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லுவாள். இல்லை அது எனக்கு பிடிக்கவே இல்லை, அந்த பிஸ்னஸே கொஞ்சம் கூட பிடிக்கல, நான் நல்லா வேலை செய்கிறேன்னு சொல்லி அங்கே எல்லோரும் சொல்கிறாங்க,
ஆனால் இருந்தாலும் எனக்கு அது செய்யும்போது நான் ஒரு ஹாப்பி மூடில் செய்கிறது இல்லை. அது அந்த விட்டமின் டேப்லெட்ஸ் கொண்டு போய் ஒவ்வொரு இடத்தும் அதை சேல் பண்ணும்போது எனக்கு ஒரு மன வருத்தம் இருக்குது. ஏன்னா அது எல்லாமே அந்த டேப்லெட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் யாராச்சும் ஹார்ம் பண்ணக்கூடியது தான், அது ஒன்றும் அவ்வளோ நன்மை தரக்கூடியதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இதை ஸ்டாசி மைண்டில் வச்சுக்குவா. சரி நீ தான் இனிமேல் முடிவு எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். அப்படி இதோட சாப்டர் எண்டு ஃபினிஷ் ஆகிடும். இப்போ இந்த சாப்டர் எண்டுங்கிறதே அந்த ஸ்டாசினுடைய ஒரு கேரக்டர் சேஞ்சஸ்க்கான சாப்டராக தான் இருக்கும். ஒன்று லூக்கு பற்றின விஷயத்துலேருந்து விலகி வந்தது, பக்கிள் ஃபெனி பக்கிள் இறந்தது, இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். இப்போ இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. இனி அடுத்தடுத்த பிரச்சனை அவளுக்கு அடுத்தடுத்து தான் இருக்க வேண்டிய மற்ற பிரச்சனைகள், மேத்யூ கூட இருக்கக்கூடிய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி சால்வ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் இனி அடுத்த இதில் பார்ப்போம். ரொம்பவுமே ஒரு மூவி மாதிரி தான் இருக்கும். அப்படியே எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க, பிரச்சனையை அடுத்து நம்ம காட்டுறாங்க, அதுக்கான சொல்யூஷன், இவ்வளோதான். தட்ஸ் மை நெக்ஸ்ட் ஸ்லைடு. சாப்டர் 9. சாப்டர் 9ல் ஃபர்ஸ்ட் எங்கே போகிறான் அப்படின்னா இந்த கிரீன் நோபல் ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டுருக்கான். அப்படியே அவள் போகிறான். போயிட்டு இருக்கும்போது அவளுக்குள்ள ஒரு பதட்டமாக தான் இருக்குது. அங்கே ஒரு எப்படியும் ஒரு வீட்டுக்கு போய் ஆகணும், ஒரு பிளேஸ்க்கு. அந்த டோருக்குள்ளே கண்டிப்பாக நம்ம என்ட்ராகி தான் ஆகணும். இது எந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளமேட்டிக் தரப்போகுது அப்படிங்கிறத அவளால் ஃபீல் பண்ண முடியல. ஆனால் எதுவும் ஒன்று பதட்டத்தோடவே அந்த இடத்துக்கு போயிட்டே இருக்கிறான். அந்த ரூமுக்குள்ளே என்ட்ராகும்போது அவளுக்குள்ள இதே ஆக முடியல. அந்த அடிவயிறெல்லாம் அப்படியே கலங்குற மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. அது அப்படியே ஃபீல் ஆகிட்டே போகிறான். இன்னொரு இடம் நல்லா சூப்பராக சொல்லியிருப்பா அப்படி லாரன்ஸு. இந்த ஃபஸ்ட்டு ஃபென்னி பக்கிளனோட அந்த போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவா இல்லையா, அப்போ வந்து மேக் வந்து கேட்பான், எனக்கு எல்லாம் தெரியும், நீ எதுவும் மறைக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு அப்படியே அடிவயிறெல்லாம் கலங்கிடும் அப்படின்னு சொல்லுவா. அப்படி அந்த இடம் அப்படி அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக லாரன்ஸ் வெளிப்படுத்தியிருப்பா. அப்படி அப்படியே ஒரு ஃபீலிங்கோட அவளுக்கு எப்படி அந்த இடத்துல அந்த வேக்கிறது, வாயெல்லாம் தொடர்ந்து படப்படப்பட நடுங்கிறது, இது சொல்ல வர விஷயத்த சொல்ல முடியாமல் கையெல்லாம் நடுங்கிறது, இப்படி அந்த 1 by 1 ஒரு நிஜமாலுமே ஒரு விமன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணனா எப்படி இருக்குமோ அது அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துக்கு அப்படி தான் போகும்போது அப்படியே அவளுக்கு ஒரு மாதிரி ஒரு நடுக்கமாக இருக்குது, எப்படி நம்ம அந்த இடத்துக்கு நெருங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. அங்கே போகும்போது அவள் கழுத்தை கத்தி எடுத்து கட் பண்ணிக்குவான். கழுத்தை கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெஸ்கியூ பீப்புள் வர வரைக்கும், அடுத்த நாள் காலையில் தான் ரெஸ்கியூ பீப்புள் வராங்க, அது வரைக்கும் அவள் அந்த இடத்துல அப்படி துடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறான். அந்த ஃப்ளோரில் அந்த பிளட் எல்லாம் அப்படி சுற்றி அங்கேயும் அவளோட செதஞ்சு கிடக்கும். அப்படியே அது உறைஞ்சே போச்சு அந்த பிளட் எல்லாம். அப்படி அந்த அளவுக்கு அவளோட துடிப்பு மட்டும் அடங்கவே இல்லை அப்படின்னு அங்கேருந்து பார்த்தவங்கெல்லாம் சொன்னாங்க. அப்படின்னா அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே ஸ்டாசி கிட்ட சொல்லுவான். ஸ்டாசி ரொம்பவுமே ஃபீல் ஆயிடுவா, சரி அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி. தென் உடனடியாக ஒரு பஸ் ஒன்று பிடிச்சி திரும்பி வந்துடுவான். பஸ்ஸை பிடிச்சி திரும்பி வந்துட்டு இருக்க வரையில், பஸ்ஸு வர்றதுக்கு வரையில் ஒரு சாரி இந்த வீட்டுக்கு வரமாட்டான், அந்த பிளேஸ் விட்டு நடந்து திரும்பி வந்துட்டு இருப்பான். வந்துட்டு இருக்கும்போது ஒரு பெர்சன், ஒரு விமன் கூப்பிடுவான், ஸ்டாசி, ஹே ஸ்டாசி அப்படின்னு. அப்படி கூப்பிடும்போது பார்த்தோன்னே யார் அப்படின்னு பார்ப்பான். ஆனால் அது யார் அப்படின்னு அவனால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த பெர்சனே தான், அந்த விமனை தான் தன்னை பற்றி சொல்லுவான், என் பேர் வேலண்டைன் டோனர், நான் தான் அப்படின்னு சொல்லுவாள். இவளுக்கு இன்னுமே அந்த ஞாபகத்துக்கு வராது. அவள் அந்த வேலண்டைன் டோனர் எப்படி இருப்பா அப்படின்னா, அந்த பிளாக், அவளோட ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹேராக இருக்கும். அது எப்படி இருக்கும், நல்லா கொசன்னு முடியாக இருக்கும். அதை பார்த்தா இதை குருவி வந்து தலையில் கூடு கட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது லாரன்ஸே சொல்லுவோம். அப்படி இது ஒருவேளை நாம் இன்றைக்கி நம்மளோட நிறைய இடங்களில் காமெடி பிளேஸ்லேயே நாமளே சொல்லிக்கிறோம். இந்த வேர்டை லாரன்ஸே அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். அப்படி அந்த மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைலாக இருக்கும். அவருடைய கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ப்ரைரி இந்தியன் மாதிரியே இருக்கும். அவரோட ஸ்கின் வந்து ஒரு பேல் ப்ரௌன், லிப்ஸ்டிக் போட்டிருப்பான். இப்படி ஒவ்வொன்றா சொல்லுவான். ட்ரெஸ் பற்றியும் சொல்லுவான். அப்படி இந்த வேலண்டைன் டோரன். இப்போ இந்த வேலண்டைன் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லைடில் பாருங்கள். ரைட்டு, இது இந்த ஃபஸ்ட்டு இந்த வேலண்டைன் யார் அப்படின்னா, ஸ்டாசினுடைய ஃப்ரெண்டு. மணவாக்கால் இருக்கும்போது ஸ்டாசினுடைய ஃப்ரெண்டு இருப்பா. அப்படி அந்த ஃப்ரெண்டோடைய அக்கா தான் இந்த வேலண்டைன். அப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாசி ஆல்மோஸ்ட் ஞாபகத்துக்கு வந்துடுவா. ஓ நீங்கள் தான் வேலண்டைனா, உங்களுடைய சிஸ்டர் என்னை பற்றி சொல்லியிருக்கிற, அப்படி நீங்கள் என்னோட வயசில் மூத்துவீங்க, உங்களுடைய சிஸ்டர் அந்த ஏஜ், உங்கள் சிஸ்டர் ஏஜ் தான் நானுமே அப்படின்னு சுற்றி பேசிக்குவாங்க. சரி, இந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுவாங்க. அதாவது அந்த டோனர் ஃபேமிலி யார் அப்படிங்கிறது. இந்த டோனர் ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னா மணவாக்காங்கிற அந்த பிளேஸில் இந்த ஓல்டு கார் பார்ட்ஸு, அந்த கேன்ஸு, இது எல்லாத்தையும் இந்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு குரூப். ஆக்சுவலி இந்த ஃபேமிலியினோட ஆரிஜின், இது யார் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணுறா அப்படின்னா, ஓல்டு ஜூலஸ் டோனர், இவங்க தான் ஜூல்ஸ் டோனர், இவங்க தான் அதை பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி அப்படியே வழி வழியாக
வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க வேலண்டைன்ஸ் பற்றி மீட் பண்ணுறாங்க. அந்த டைம் அவங்க சிஸ்டர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என்னுடைய சிஸ்டர் பேர் தான் வேலண்டைன் வேல்ஸ், அது February 14 இந்த இதில் வருது அப்படின்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணி காட்டும். அப்படி அதனால இவளுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் ஸ்டாசிக்கு. ஆமாம், உங்கள் சிஸ்டர் ஆல்ரெடி அதை பற்றி சொல்லிக்கிறாங்க, எனக்கு இப்போ உங்கள் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் ஒரு காஃபி ஹவுஸ்க்கு போவாங்க. காஃபி ஹவுஸ்க்கு போனதுக்கப்புறம் ஜாலியாக அப்படி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருப்பாங்க. சரி, நீங்கள் ஸ்டாசி கேட்பான், எவ்வளோ நாள் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாள். இங்கே பாருங்கள், ஸ்லைடில் நான் அந்த ஆன்சர் கொடுக்கல, நோட் பண்ணிக்காங்க. ஆல்மோஸ்ட் 3 years ஆகுது, ஒரு 3 வருஷம் ஆகுது, நான் 3 வருஷமாக இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலை சொல்லுவாள். ஸ்டாசி மைண்டில் வச்சுக்குவா. சரி 3 வருஷமாக இங்கே இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாள். ஓகே, ஆனால் உங்களை இன்னைக்கு தான் பார்க்க முடிஞ்சது பார்த்தீங்களா அப்படின்னு. இந்த இடத்த எதுக்கு அந்த இடத்த ஆக்சுவலி அந்த பெர்சன் 3 வருஷம் இருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு இன்டென்ஷனல் பாயிண்ட்டாக தான் லாரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் ஸ்டாசி தன்னை பற்றி சொல்லும்போது பண்ணிட்டு இருக்கிறாரு, ரிச்சல் லைஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு, அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குமே, இந்த 3 வருஷமா நீங்கள் இருக்கிறீங்களா, நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனடியே கேட்டோன்னே வேலை என்ன பண்ணுவோம் அப்படின்னா பயங்கரமாக சிரிக்கும் போது ஸ்டாசி முறைச்சி பார்ப்பேன், என்னடா நம்ம என் ஹஸ்பண்டை பற்றி பேசிட்டு இருக்கிறேன், இவ பாட்டுக்கு இப்படி சிரிக்கிறாளே, இது என்ன காரணம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் ஒரு சில உண்மைகள் எல்லாத்தையும் உடைப்பான். என்ன அப்படின்னா, தோர்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவன் தான் அதை லீட் பண்ணிட்டு இருக்கிறான், அது எனக்கும் தெரியும். ஆனால் தோர் நிஜமா அவன் தோர் இல்லை, அவனுடைய பேர் என்னடினா வெர்னான் விங்கர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொன்ன உடனே ஸ்டாசிக்கு இது என்னடா இந்த பேர், நம்ம எங்கேயோ கேட்ட பேராக இருக்குது, இது எங்கடா அப்படின்னு சொல்லி மைண்டுக்குள்ளே போட்டு குழப்பும்போது சில பழைய நினைவுகள் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு வருவாள். அப்படி எடுத்துகிட்டு வரும்போது மணவாக்கா பப்ளிக் ஸ்கூலில் இந்த வெர்னான் விங்கரை பிடிச்சி அந்த சில பசங்களாம் சேர்ந்து பிடிச்சி அடிச்சுட்டு இருப்பானுங்க. இதை ஸ்டாசியும் அவருடைய வேலனுடைய சிஸ்டர் இவங்கெல்லாம் ஒரு தூரமாக இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் வேறு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அவளுக்கு நான் ஞாபகத்துக்கு வரும். ஓ, வெர்னான் விங்கர் தான் இப்போ தோங்ஸ்டைனாக இருக்கிறானா அப்படின்னு ஸ்டாசிக்கு தோணும். அப்போ ஒரு முறை ஃபர்ஸ்ட் டைம் தோரை ஸ்டாசி மீட் பண்ணும்போது தோருக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஒரு பயம் லைட்டாக ஏற்படும். ஒருவேளை ஏன்னா தோருக்கு தெரியும் இதுதான் ஸ்டாசின்னு, நம்ம ஏற்கனவே நம்ம மணவாக்கால் இருந்தவ அப்படின்னு. ஆனால் ஸ்டாசிக்கு அது தெரியல வெர்னான் விங்கர் அப்படின்னு. ஆஸ் யூஷுவல், ஏன்னா அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு ரொம்ப ஹைட்டாக இருந்தது இதெல்லாம். ஆனால் நிஜமா தோர் அவ்வளோ ஹைட்டே கிடையாது. இதை யார் சொல்லுவான்னா வேலண்டைன் தான் சொல்லுவா. தோர் ஹைட்டெல்லாம் கிடையாது நீ நினைக்கிற மாதிரி, அவன் சும்மா அந்த மாதிரி பில்டப் பண்ணி வச்சிருக்கிறான், அவனோட செப்பல்ஸ்லேயே சூழியெல்லாம் பார்க்குற ஹைட்டாக தெரியும், நிஜமா ஹைட்டெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி தோரை பற்றின ஒவ்வொரு விஷயமும் எல்லாத்தையும் தட்டி விட்டுருவா வேல். அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் யோசிப்பா அப்படி வெர்னான் விங்கர்னு. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது தோருக்கு தான் அந்த பயம் இருக்கும், ஒருவேளை ஸ்டாசி நம்மளை கண்டுபிடிச்சிருவாளா அப்படின்னு. ஆனால் ஸ்டாசிக்கு அந்த டைம் தெரியாது. இது எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணி பார்ப்பான். ஆடா தோர் இப்பேற்பட்டாளா, இங்கே வேற ஒரு பேரில் சுற்றிட்டு இருக்கிறானா அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துல இன்னொரு அவளுக்கு வீட்டுக்கு போயிடுவான். பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவளுக்கு இன்னொரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா, டெஸ் ஸ்லீப்பிங் பில்ஸை முழுங்கிடுவான் நிறையா. வீட்டுக்கு போன உடனே கேட்டு தான் சும்மா ஆர்குமெண்ட், எப்போ போனாலும் அந்த பிள்ளைகிட்ட ஆர்குமெண்ட் இருக்கிறது வழக்கம் தான். கேட்டி இருப்பான், ஹாய் கேட்டி என்ன பண்ணிட்டுருக்குன்னு சொல்லுவான், ஏன் இவ்வளோ நேரமா அப்படி இப்படின்னா இவ்வளோ பேசிக்குவாங்க. ஒரு சின்ன ஆர்குமெண்ட் இருக்கும். ஆர்குமெண்ட் இருக்கும்போது உனக்கு ஃபோன் வந்துச்சு டெஸ்ட் வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லுவா. அப்படியா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை அது ஒன்றும் சொல்லலை, உன்னை கேட்டாங்க நீங்கள் இல்லைன்னு சொன்னோன்னே வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அப்படின்னா உடனடியாக போவான். போய் பார்க்கும்போது ஜாக் இருப்பான், ஜாக் ஃபோக்லர். அப்போ ஜாக் ஃபோக்லர்கிட்ட இருக்கும்போது தான் கேட்பான், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாள். இல்லை டெஸ் இப்படி ஸ்லீப்பிங் டேப்லெட் முழுங்கிட்டா, நான் எதிர்பார்க்கவே இல்லை முழுங்குவா அப்படின்னு சொன்ன உடனே ஸ்டாசி ரொம்ப ஃபீல் ஆயிடுவா. என்ன எப்படி ஆயிடுச்சு, எதாச்சும் ஆயிடுச்சா, பெரிய பிரச்சனை அப்படிமா. இல்லை பயப்பட வேண்டியதில்லை, அவன் இறக்கல, நல்லா தான் இருக்கேன், ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி கொண்டு போய் சேர்த்திட்டோம் அப்படின்னு ஜாக் அவனோட ஃபீலிங் எல்லாம் சொல்லுவான். இது ஏதாவது என்ன ஒரு காரணமாக இருக்கலாம்னா, மேபி அவளுக்கு இன்னொரு சைல்டு இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறதால யோசிப்பான். கேட்டி ஆல்ரெடி ஒரு முறை சொன்னான், நம்ம ஜென்னு அங்கே இருக்கும்போது அவளோட பிஹேவியரெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, இதெல்லாமே ஒரு ரீசனாக இருக்குமான்னு சரி பல விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டே இருப்பான். சரி டெஸ் என்ன தான் அவள் அழகாக இருந்தாலும் அவளுக்கும் ஒரு பிரச்சனைங்கிறது இருக்க தான் செய்யுது, நாம் தான் அழகில்லை நம்மளை பற்றி யோசிக்கிறோம் பார்த்தியா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுன்னு சொல்லி ஒரு பிலாசபிக்கெலாம் ஸ்டாசி திங்க் பண்ணிகிட்டு இருப்பாள். வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்த உடனே கேட்டிக்கிட்ட சொல்லுவாள் டெஸ்ஸை பற்றி. இது எனக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டி அப்படியே ஒரு பெரிய மனுஷி மாதிரி பேசுவான். இதை அப்படியே உத்து பார்ப்பான் கேட்டி. அப்போ கேட்டி பாப்பா ஸ்டாசி பார்த்துட்டு, சரி கேட்டி பாரு எப்படி பேசுகிறான், சரி இவ்வளோ இனிமேல் 14 வயசு பிள்ளை இல்லையா, இப்போ எவ்வளோ இனிமேல் பெரிய மனுஷி தான், இன்னும் கொஞ்சம் 2-3 வருஷத்தில் இன்றைக்கி யூனிவர்சிட்டிக்கு போயிடுவா, நம்ம இவளுக்கு நிறையா செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது, படிக்க வைக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இவ்வளோ கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் திங்க் பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு சீன் என்ன அப்படின்னா,
வி ரிமெம்பர் ஹிரோஷிமா ஸ்டாப் த வார் அப்படின்னு சொல்லி இந்த பேனரெல்லாம் நிறையா, இது ஒவ்வொருக்கும் ஒரு பேனரு நிறையா அந்த ஒரு மார்ச் பாஸ்ட் நடந்துட்டு இருக்கு, நிறைய பேர் கூட்டமாக அதில் போயிட்டு இருப்பாங்க எல்லாருமே. ஏன்னா இங்கே தான் வியட்நாம் வார் போயிட்டு இருக்கு, இதில் மக்கள் எல்லாம் ஒரு பீதியில் இருக்காங்க. இந்த வாரை பற்றி ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு எண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் இந்த மார்ச் பாஸ்ட் அப்படிங்கிறது போயிட்டு இருப்பாங்க, கலந்துட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அதில் ஜூக்கும் இருப்பான், அதாவது லூக்கு. அந்த அந்த மார்ச் பாஸ்டிங் அப்படியே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போயிட்டு இருப்பாங்க, அதில் லூக் இருப்பான், அதே இந்தியன் ஸ்வெட்டரோடு இருப்பான். ரெண்டாவது இது வரைக்கும் இந்த லூக் பார்க்கறதுக்கு அப்புறம் என்ன நினச்சா அப்படின்னா, ஒருவேளை லூக் வந்து அவன் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறான் இல்லையா, அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டான் அந்த இடத்த விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அதாவது அந்த ஒரு ரிவர் சீசன், சீனகர் ரிவர், கிப்சோக்ஸ் இங்கெல்லாம் போயிடுவேன்னு சொல்லியிருக்கிறான். அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போயிருப்பான்னு நினச்சிட்டு இருப்பான். அப்போ பார்க்கும்போது லூக் அங்கே தான் இருப்பான், ஒரு சின்ன பையனாட்ட அந்த கூட்டத்துக்குள்ளே கலந்துக்கிட்டு போயிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த கூட்டம் என்ன ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு போவாங்க, என்ன அப்படின்னா வேர் ஹேவ் ஆல் த ஃப்ளவர்ஸ் கான் அப்படிங்கிறது பாடிட்டே போவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாரை பற்றின ஒரு இது. ஏன்னா நிறைய பேர் அதில் இறந்துட்டு இருப்பாங்க, அந்த வார் வந்து ஒரு அமைதிக்கு வேணும், ஹிரோஷிமா கொஞ்சம் நினச்சி பாருங்க, மறுபடியும் நம்ம மக்கள் நாமளே கொண்டுக்கூடாது, நம்ம கொஞ்சம் அமைதிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு முழக்கம் போட்டுட்டு இருப்பாங்க. அதோட அவளுக்கு இந்த இது பார்த்துட்டு அவங்க லூக் பற்றின இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ், லூக் பற்றின கொஞ்சம் அப்படியே மறக்கிற நிலைமைக்கெல்லாம் போயிட்டு இருப்பாங்க. ரைட், அப்புறம் அதோட அந்த சீன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு சண்டே, ஸ்டாசி அதே மாதிரி கிட்ஸ் இவங்க எல்லாருமே பீச்சுக்கு போயிருப்பாங்க. பீச்சில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பீச் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வரும்போது மேத்யூவும் வந்துடுவோம் அப்படி வீட்டுக்கு. இது மத்தியான டைம். மேத்யூ வரும்போது பார்த்தீங்கன்னா ஜென் வந்து விளையாண்டுருப்பான். வெரி பிகினிங்கில், இப்போ உங்களுக்கு கேட்குறேன், வெரி பிகினிங்கில் ஜென்னு வந்து விளையாடுற பொருளில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பொருள் அடிக்கடி எடுத்து விளையாடுவா. அது என்ன பொருள்? டீ கப். டீ செட். வெரி குட், வெரி குட், சூப்பர், யூ ஆர் இன் த ஸ்டோரி, வெரி நைஸ். ரைட், அவன் வந்து அந்த டீ செட் எடுத்து வழக்கமாக விளையாண்டுருப்பான். இப்போவும் அதே மாதிரி தான் விளையாண்டுருப்பான். மேக் ஆல்மோஸ்ட் சண்டேனால அந்த காரை போய் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறது வழக்கம். அதே மாதிரி டன்கன் அப்படியே டோருக்கு நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். மேத்யூ அப்படியே ஆளுங்க மேலே போகிறான். இது ஒவ்வொன்றா அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் ஸ்டான்ஸ்கிட்டெல்லாம் மேத்யூ பேசுகிறான். பேசிட்டு அப்படியே எல்லாரும் ஒவ்வொருத்தராக மீட் பண்ணுறான். மேக்கிட்ட போய் மேக் இருக்கிற இடத்துக்கு போக மாட்டான், இந்த இடத்துல அப்படியே இருப்பான். ரைட், அதுக்கப்புறம் மேத்யூ என்ன பண்ண உடனே சரி பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஸ்டெப் ஏறி போயிட்டு இருப்பான். அப்போ போயிட்டு இருக்கும்போது டன்கன் தான் டோர் கிட்ட இருந்துவான். டக்குன்னு பார்க்கும்போது கிராண்ட் டாட் வந்து கீழே விழுந்துருவார். முன்னாடியே அம்மா அம்மான்னு கத்துவோம். அப்படி கத்தும்போது என்னடா ஒரு வித்தியாசமாக என்னுடைய வழக்கமத்துக்கு மதியமாக கத்துறானே, வேகமாக கத்துறானேன்னு சொல்லி ஸ்டாசி வந்து பார்க்கும்போது என்னாச்சுடா அப்படின்னு கேட்கும்போது, பாரு தாத்தா கிராண்ட் டாட் வந்து யாரும் கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி உடனடியாக ஸ்டாசி பதற அடிச்சுட்டு போய் பார்ப்பா, என்ன கீழே விழுந்துட்டாருன்னு சொல்லி. கீழே விழுந்துட்டு எடுத்து பார்க்கும்போது அவனால் தாங்கவே முடியாது. எடுத்து ஐயோ இப்படி கீழே வந்துட்டீங்களா, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, கொஞ்சமாவது ஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அந்த இடத்துல இது வரைக்கும் மேத்யூ பார்த்துட்டு இருந்ததுலேருந்து ரொம்பவுமே கேர் எடுத்து பார்த்துக்குவான். அப்போ என்ன நினைப்பா அப்படின்னா, நிறைய பேர் மேத்யூனுடைய ஏஜில் இருக்காங்க, எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல் ட்ரெஸ் இல்லாமல் ஒரு மோசமான ஆட்டிடியூட்ல இருப்பாங்க, பார்த்தாலும் எங்களை கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் மேத்யூ பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு நீட்டான ட்ரெஸ்ஸில் எல்லாரும் கேர் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு பெர்சனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனோட ஒவ்வொரு விஷயமா திங்க் பண்ணி பார்த்துட்டே இருப்பான். உடனடியாக மேத்யூ கிட்ட கேட்டுகிட்டே இருப்பான், ஏன்னாச்சு நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் அங்கேயே இருக்க வேண்டியதானே, கீழே அங்கேயே போயிருக்கலாம்ல, இங்கேயே மேலே ஏறிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லைம்மா எனக்கு இப்போ சமீப காலமாக எனக்கு குளுக்கோமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான கண் வலி பிரச்சனை. ஆல்மோஸ்ட் இந்த இது வந்துருச்சு அப்படின்னாலே கண்ணுக்குள்ளே கண் பார்வையெல்லாம் முழுசாக மங்க ஆரம்பிச்சிடும். இது அவ்வளோ சீக்கிரம் க்யூர் பண்ண முடியாது. அதைத்தான் சொல்லுவான். சொன்ன உடனே என்னால் தான் சரியாக பார்க்க முடியறதில்ல, கண்ணெல்லாம் எனக்கு சரியாக தெரியறதில்ல, அதனால தான் என்னால் கீழே தவறி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அந்த டைம் ஸ்டாசி ரொம்பவுமே கேர் எடுத்துக்குவா மேத்யூ மேலே. இது வரைக்கும் ஸ்டாசி எந்த பேரும் சொல்லி கூப்பிட்டதே இல்லை. இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆரம்பத்தில் ஸ்டாசி சொல்லுவான், மேத்யூ வந்தால் நான் ஏன் வா போன்னு மட்டும்தான் பேசுவேன், ஒரு நாளும் மாமனார்னு சொல்லியும் அல்லது வேறு எந்த இதுவுமே ஈவன் பேரை சொல்லி கூட கூப்பிட்டுக்க மாட்டேன், அப்படி ஒரு இதில் இருந்தேன். இப்போது முதல் முறையாக டேட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இப்படி கூப்பிடும்போது மேத்யூவுக்குமே அப்படியே ஒரு ஃபீல் ஆயிடும், ஏன்னா தான் பொண்ணு மாதிரி அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும். ஸ்டாசி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவான். இந்த இடத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இனிமேல் நீங்கள் வந்து தனியாக அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க வேணாம், நீங்கள் இனிமேல் இங்கேயே தான் இருக்கணும், இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். மேத்யூ அதுக்கு யோசிப்பான், இல்லை நீங்கள் எதுவுமே யோசிக்கக்கூடாது அப்பா, நீங்கள் இனிமேல் இங்கேயே இருந்துக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி அன்பை பயங்கரமாக காட்டுவாள். அதுக்கப்புறம் உடனடியாக மேக் கிட்ட போய் சொல்லுவாள், மேத்யூ வந்து இப்படி விழுந்துட்டாரு அப்படின்னு சொன்னோடனே ஷாக் ஆயிடுவான்.
என்னாச்சு அப்படின்னு சொல்லி, இல்லை இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருச்சு. அதாவது அவருக்கு வந்து கண்ணு வந்து இப்போ சரியாக பார்வை தெரியுறதில்ல, அதனால் அவர் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக தங்க வைக்கிறது சரியில்லை, நம்ம இனிமேல் நம்ம கூட தங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாள். சொன்ன உடனே ஸ்டாசி சொன்ன உடனே மேக்ஸ் சொல்லுவான், நீ தான் ஏற்கனவே சொன்ன உங்கள் 2 பேத்துக்கு செட் ஆகிறதுல, உங்கள் பின்னாடியே வந்து பேசுகிறாரு அப்படி இப்படின்னு நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணேன், இங்கேருந்து அது செட் ஆகாது, நிஜமாக பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அப்படியெல்லாம் இல்லை மேக்கு, பாரு அவர் ரொம்பவுமே கஷ்டத்தில் இருக்கிறாரு, நாம் வந்து அவர் நாம் தான் கேர் பண்ணிக்கணும், நாம் கேர் பண்ணிக்க வேறு யார் பண்ணிக்குவா, அவர் அங்கே போய் தனியாக கஷ்டப்பட்டு, இப்போ நாம் இருந்தங்காட்டி பரவாயில்ல, டன்கன் பார்த்தான் எப்படியும் நம்ம போய் அதை சேவ் பண்ண முடிஞ்சுது, இதை வேறு அவரோட பிளேஸ் வந்து யார் பார்த்துக்குவா, அப்படியெல்லாம் இல்லை, நம்ம அவர் இங்கேயே இருக்கட்டும், நீ என்ன முடிவு எடுத்தாலும் அவர் இங்கே தான் தங்க வைப்பேன் அப்படின்னு ஸ்டாசி ரொம்ப சப்போர்ட்டாக பேசுவான். இப்போ சரி ஸ்டாசி, இப்போ வீடு நமக்கு தான் ஒவ்வொரு ரூமும் நமக்கு தான் கரெக்டாக இருக்குது, இப்போ அவர் எங்கே தங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்குமெண்ட்டாக கேட்கும்போது மறுபடியும் ஸ்டாசி சொல்லுவா, இல்லை நீ எது பண்ணுவே எனக்கு தெரியாது, அவர் இங்கே தான் தங்க வைக்கிறோம், நீ எல்லாம் அதில் எதுவுமே வாயே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். உடனடியாக அவன் யோசிப்பான், சரி அவர் இங்கே தான் தங்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அதுக்கு மேக் என்ன சஜஷனாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, சரி இனிமேல் நான் அந்த டிவி ரூம் வந்து ஸ்டடி ரூமாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன், வேணா என் ரூம் வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு, அதாவது அந்த ஸ்டடி ரூமை வந்து மேத்யூவுக்கு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சமரசம் ஆயிடும். இப்போ மேத்யூ அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமும் அவங்களுக்குள்ள ஒரு சால்வ் ஆயிடுச்சு. தட்ஸ் ஃபைன். ஆல்மோஸ்ட் ஸ்டோரியினுடைய எண்டு தான். லூக்னுடைய ப்ராப்ளம் போயிடுச்சு. தென் ஃபெனிக் அப்படிங்கிற ஆக்சுவலி ஃபெனிக்ங்கிறது இங்கே ப்ராப்ளமே கிடையாது, ஆனால் அந்த ஒரு அது அவன் மூலிமா ஒரு கேப் வந்துச்சு, அந்த கேப்பும் இப்போ சால்வ் ஆயிடுச்சு. ஃபெனிக் இறந்தது ஒரு வருத்தம் தான், எந்த ஒரு இடத்துலையும் ஹாப்பினஸ்ஸாக ஃபீல் பண்ண முடியாது. தட்ஸ் ஃபைன். அதாவது அவளோட மைண்டுக்குள்ள அவளுக்கு இருக்கிற பிரச்சனை போயிடுச்சு. அதுதான், ஒருவேளை ஃபெனிக்கு தொடர்புலேயே இருந்தால் எப்போ வேணால் மறுபடியும் அது வந்து பிரச்சனையாக மாறலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் இருந்திருக்கும். இப்போ அதுவும் போயிடுச்சு. அழகு அப்படிங்கிற உணர்வுலேருந்து கொஞ்சம் அப்படியே விலகிட்டு வரான். என்னெல்லாம் பிகினிங்கில் பிரச்சனையாக பார்த்தோமோ அது எல்லாமே அவள்கிட்ட இருந்து அப்படியே கொஞ்சம் ஃபேட் ஆகிக்கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட், சாப்டர் 10. இதோ அந்த சாப்டர் 10ஓட நமக்கு முடிஞ்சிடும். ரைட். ஸ்டாசிக்கு முன்னாடியே தெரியும் தோர் அப்படிங்கிறது நிஜமாலுமே தோர் இல்லை, இது வேற ஒரு பர்சன் அப்படின்னு மைண்டுக்குள்ளே ஃபீல் பண்ணிட்டான். ஏன்னா அந்த வேலண்டைன் சொன்னதுலேருந்து இதை நம்ம மேக் கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்னு பல ஆசிலேஷன்லேயே இருக்கான். சரி, ஒவ்வொரு டைம் போவா ஸ்டாசி மேக் கிட்ட போய் சொல்லலான்ட்டு, போயிட்டு சொல்ல மாட்டான், திரும்பி வந்துடுவான். இப்படி பல டைம் நடந்திருக்குது. அந்த அன்னைக்கும் சொல்லலாமான்னு நினைக்கும் போது மேக் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். போன உடனே கேட்பா அப்படி ஸ்டாசி, என்ன மேக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்க, என்ன சந்தோஷமான செய்தியா அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரும்போது தோர் வந்து ஹெட் ஆஃபீஸுக்கு போகிறாரு, அதாவது மாண்ட்ரியல் இருக்குல்லையோ அந்த ஹெட் ஆஃபீஸ் போயிடுவார். நான் வந்து மேனேஜர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இதுக்கு முன்னால் நான் வந்து ஒரு சேல்ஸ்மேனாக தான் இருந்தேன், இப்போ நல்லா நான் கடினமாக உழைச்சதுனால எனக்கு மேனேஜர் போஸ்டிங் தரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது, நீ வந்து நீயும் ஹாப்பியாக தானே ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாள். நீ என்ன அப்படின்னு சொல்லி ஸ்டாசி வந்து அது ஒரு ஹாப்பி மைண்டுக்குள்ளே போக முடியாத மாதிரி இருப்பான். மேக் அதுக்கு மறுபடியும் கன்சோல் பண்ணுவான். என்ன அப்படின்னா, இப்போ நான் மேனேஜர் போஸ்ட் வந்துட்டுனா நிறையா இம்ப்ளிமெண்ட் நிறையா பண்ணுவேன், அந்த சார்ட்ஸ் எல்லாம் மாற்றுவேன், பல வகையில் நான் திங்க் பண்ணி நிறையா கொடுத்து அந்த கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய யோசிப்பேன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசுவான். அது எல்லாத்தையும் ஸ்டாசியை கேட்டு சரி இந்த டைமில் நம்ம இதை பற்றி ஸ்டோரை பற்றி சொல்லலாமா வேணாமா அப்படின்னு நிறையா திங்க் பண்ணுவான். சரி எப்படி இருந்தாலும் தோர் இந்த இடத்த விட்டு வெளியில் வேற அப்படி சரி, என்னால் நமக்கு தோர்னால எந்த பிரச்சனையும் இல்லை தானே அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் மேக் என்ன நினைப்பான் அப்படின்னா, ஒருவேளை நம்ம இனி இந்த வீடு மாத்திர நிலம வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லுவாள். சொன்ன உடனே இவ யோசிப்பான், என்ன இப்படி சொல்கிறேன், நமக்கு இந்த இடத்த விட்டு நாம் எங்கே போகிறது, இது நமக்கு இந்த இடம் நல்லா பிடிச்சி தானே இருக்குது அப்படிங்கிற கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ணுவாள். அதுக்கப்புறம் அவளோட மைண்டெல்லாம் இந்த சீன் அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவளோட மைண்டெல்லாம் ஒவ்வொன்றா சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ கேத்தியை பற்றி யோசிப்பேன். கேத்தி ஆல்மோஸ்ட் பெரிய பொண்ணு, 14 வயசு ஆயிடுச்சு, யூனிவர்சிட்டிக்கெல்லாம் போக போகிறா. இப்போ நம்ம கேத்தியெல்லாம் நல்லா படிக்க வச்சு நல்லா பெரிய இடத்துக்கு அனுப்பிட்டோம்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை வந்து மிஸ்ஸஸ் மேக்காயிந்திரா த மோஸ்ட் சென்சிபிள் உமன் ஆஃப் த இயர் அப்படின்னு அவார்டெல்லாம் நம்ம நிறையா பண்ணுவாங்க, ப்ரைஸ் பண்ணுவாங்க. சரி இந்த மாதிரியான லைஃப்லாம் நமக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லியாலாம் திங்க் பண்ணிகிட்ருப்பான். அது அந்த அன்னைக்கு அந்த டைம் ஒரு ஆகஸ்ட் சன் ஒரு அந்த டே இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஸ்டாசி, ஜென்னு, இயானு, டன்கன் இவங்க எல்லாருமே பீச்சுக்கு போகிறாங்க. நல்லா கவனிச்சிக்கோங்க, ஸ்டாசி, ஜென்னு, இயானு, டன்கன் இவங்க தான் இருப்பாங்க. மேக் அங்கே பீச்சுக்கு வரல, இவங்க 4 பேர் அங்கே பீச்சுக்கு போயிருப்பாங்க. பீச்சுக்கு போய் ஸ்டாசியும் ஜென்னு ஒரு பக்கம் விளையாண்டுருக்குறாங்க, ஜாலியாக அப்படியே நடந்து போயிட்டுருப்பாங்க. இயானு, டன்கன் அப்படியே அந்த எல்லாத்தையும் ஒவ்வொரு பக்கமும் அங்கே ஒவ்வொரு சுற்றி பார்த்துட்டே இருப்பான். இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இயான் கூப்பிடுவான், அம்மா அம்மான்னு பயங்கரமாக கத்துவான். கத்தும்போது அவள் அந்த வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது, என்னடா இப்படி கத்துறானே
அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தோம்னா அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தவங்க, இயான் டன்கன் ஒன்றா இருந்தவங்க. இயான் ஒரு பக்கம், டன்கன் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னா டன்கன் போய் ஒரு கல்லுக்குள்ளே போய் கால் விட்டு மாட்டிக்குவான். காலில் அப்படியே இதாயிரும். விளையாண்டு போயிட்டு இருந்ததுதான், விளையாட்டு போல் பண்ணிட்டு இருந்ததுதான். டக்குன்னு அந்த ஒரு பாறை கல்லுக்குள்ளே விட்டோடனே கால் மாட்டிக்கும், கால் வெளியில் எடுக்க முடியாத மாதிரி ஆயிடுவான். அது அப்படியே அந்த அலை வந்து டப்பு டப்புன்னு தட்டி அந்த கல் மேலே மோதிக்குவான். மோதி இன்னொரு இடத்துல பிளட் எல்லாம் வந்துடும் அவன் ஹெட்லாம். இப்படி ஆயிருக்கும். அவள் பார்த்த உடனே அவளுக்கு அப்படியே ஷாக் ஆயிரும். ஓடி போய் டன்கன் இருக்கிற இடத்துக்கு பிளேஸுக்கு போய் அவனை எப்படியும் அந்த காலை ரிமூவ் பண்ணுறதுக்காக எப்படியோ அதுன்னு ட்ரை பண்ணி அந்த கல்லையெல்லாம் விலைக்கு எப்படியோ காலை ரிமூவ் பண்ணிடுவாங்க. டன்கனை பார்த்துட்டு அழுன்னு அழுவோம். என்ன அப்படின்னா டன்கன் வந்து எந்த பேச்சு மூச்சு இல்லாமல் கிடப்பான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னோட இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் பீச்சுக்கு வந்து தப்பா என்னமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பதறி அடிச்சுட்டு அவனால் அந்த தாங்கவே முடியாது. ஸ்டாசி பயங்கரமாக ஃபீல் பண்ணுவான். ஒரு தாய் அப்படிங்கிறப்ப எப்படி ஒரு ஃபீலிங்குக்குள்ளே போவாளோ அந்த மாதிரி அவ்வளவு தூரம் எக்ஸைட்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுவான். அந்த எக்ஸைட்மெண்ட்டை, அந்த விஷயத்தை எக்ஸைட்மெண்ட்டுங்கிற சொல்கிற வேறு இந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்காது. அவளுடைய ஃபீலிங்கை லாரன்ஸ் ரொம்ப அவ்வளோ ஆழமாக இறங்கி காட்டும். அப்படி நம்ம வந்து படிக்க அந்த இடம் ஒரு தாயினுடைய மனசு எப்படி பதறது பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம செகண்ட் ஹாஃப் படிக்கும்போது அந்த அவளுடைய கேரக்டர் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும்போது எல்லாருமே ஒரு மாதிரியான ஃபீலுக்கு வந்துடுவாங்க. சே என்னடா இப்படி இருக்கிறாளா அப்படின்னு நினைப்பாங்க. இந்த இடத்துல அது அப்படியே நமக்கு ரீடர்ஸ் வந்து அப்படியே மாறிடுவாங்க. சே இப்படி ஒரு ஐயோ இப்படி பதறாளே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ தூரம் அப்படி பதறுவா. கண்ணெல்லாம் அப்படியே தண்ணீராக அப்படி வலியும். கடவுளே என்னை கூட நீ ஏதாச்சும் தண்டி இருப்பா, என்னையா என் பையனை எதுக்கு போய் இப்படி சோதத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லி அப்படி அழுவான். உடனடியாக ஏனை கூப்பிட்டு, ஏன் போய் நீ உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு, இங்கே பக்கத்தால் எங்கேயாவது ஃபோன் இருக்கும், ஃபோன் சென்டர் இருக்கு, தான் என் பர்ஸில் காசு எடுத்துகிட்டு ஓடு அப்படின்னு சொல்லுவான். ஏன் வேகமாக ஓடுவான். டன்கனுடைய ஹெட்லேருந்து அந்த பிளட் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். ஏன் போனவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஃபோன் பண்ண போனவன் அங்கே ஒரு கார்டு இருப்பா. அப்படி அந்த பர்சனை கூட்டிகிட்டு வந்துடும். அப்படி அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு தகவல் சொல்லிடுவோம். அப்படி வந்ததுக்கப்புறம் அந்த பர்சன் வருவா. அப்படி அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வயசு இருக்கும், ஆனால் 20 வயசு மேலே இருக்காது. ஸ்விம் சூட் போயிட்டுருப்பா. அப்படி அவர் அந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னா அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கொடுக்குற வேலை தான் அவருடைய வேலை. அவர் வந்ததுக்கப்புறம் பாப்பா அப்படி அந்த இயானுடைய ரொம்பவுமே இதாக இருப்பான். சாரி டன்கன் ரொம்பவுமே முடியாமல் இருப்பான். டன்கனுடைய அந்த செஸ்ட்ல எல்லாம் வச்சு ப்ரெஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணுவாங்கன்னு. அந்த வாட்டருக்குள்ளே இதாகிட்டாங்கன்னா ஏன்னா நிறைய தண்ணியும் குடிச்சிடுவான். அப்போ அவனுக்கு ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணி அதை ஏரெல்லாம் மவுத் வழியாக கொடுத்து அப்படியே அவனை காப்பாற்றிடுவாங்க. டன்கன் அப்படியே கடைசியாக அப்படியே கொஞ்சம் மூச்சு பேச்சிலேருந்து மாறி கொஞ்சம் அப்படியே அவனோட வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்படியே ஸ்டாசி அப்படியே உறைஞ்சி போயிடுவா. அப்போ உசுரே அவளுக்கு போய் வந்த மாதிரி இருக்கும். அப்பாடே அப்படிங்கிற மாதிரி இருப்பான். ஏன் நல்லா வேலை செஞ்சடா நீ போய் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணும்போது நல்ல வேலை அந்த பர்சனையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துட்டேன், அந்த ஸ்விம் சூட் போட்டிருக்கிற அந்த மேனை கூப்பிட்டு வந்துட்டேன். ஒருவேளை அவர் வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்து இவர் டன்கன் இறந்திருப்பான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான். அப்போ ஏன்னுடைய பரவாயில்ல, ஏன் நீ ரொம்ப கிளவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணுவா. அப்படி டன்கன் அறி ஓகே பண்ணணும், பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கிற அப்படின்பா. இல்லைம்மா நான் பரவாயில்ல, என்னால் பேச முடியுது அப்படின்னு சொல்லுவாள். அவள் அப்படியே டன்கனோட மூஞ்சி அவளுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா அழுதுனால அந்த கண்ணீர் அப்படியே அவன் கண்ணுக்குள்ளே அப்படியே உறைஞ்சி போய் நிற்கும். அவனுடைய இதே மூஞ்சியே நல்லா பார்க்க முடியாது. அவனை பக்கத்தால் வச்சுட்டு ஃபீல் ஆகி இதாகிடுவான். அவளுக்கு கொஞ்சம் நேரத்தில் இவன் வந்துடுவான். மேக் வந்த உடனே அப்படியே டன்கன் பக்கத்தில் வந்து பார்ப்பான். அரி ஓகே அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ டன்கன் ஆல்மோஸ்ட் இதாகிட்டான். டன்கனுக்கு ஒரு பயம் வந்துடும். இனிமேல் நம்ம இந்த கடல் பக்கமே நம்ம வரக்கூடாது, இது நமக்கு கடல் வந்து நமக்கு ஆபத்தானது அப்படின்னு எல்லாம் திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டைமில் ஒரு முக்கியமான விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் டன்கனை வந்து மேக்கு எடுத்துக்கிட்டதே இல்லை, ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டான். அப்படி இந்த டைமு டன்கனை எடுத்து அவன் கையில் வச்சுக்குவான், தூக்கிட்டு வருவான். ஏன்னா குழந்த மாதிரி. அது இதுக்கு முன்னாடி அவன் அப்படி ஒரு ஃபீலிங்கே இல்லை, அவனுக்கு பட்டும் படாமல் தான் இருந்தான். அப்படி மேக்கு முதல் முறையாக அவனை எடுத்து தோல் மேலே வச்சுட்டு வர்றது இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்டான்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பரவாயில்ல, மேக்கு டன்கன் மேலே இப்படி ஒரு இதாக இருக்கிறேன், இத்தனை நாள் இதெல்லாம் காட்டாமே வச்சுட்டு இருந்தானே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். 2 பேர் அப்புறம் நிறைய பேசிக்குவாங்க அந்த அன்னைக்கு டன்கனும் மேக்கும். இதுக்கு முன்னாடியெல்லாம் பட்டும் படாமல் தான் இருப்பான். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் வரும்போது இயான் வந்து ரூமுக்குள்ளே கதை சாத்திக்குவான். அந்த டைமில் கூட இவன் போய் அன்பாக கூப்பிடும்போது இயான் மேலே ஒரு ஃபீலிங் காட்டுவான். இயான் வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுவான் மேக்கு கிட்ட. டன்கனுக்கு அது இந்த இடத்துல அட்டாச்மெண்ட் காட்டுவாங்க, ரொம்பவே அப்படி நெருங்கி பழகிறதா காட்டுவாங்க. போய் அவன் மேக்னுடைய ரூமில் உட்கார வச்செல்லாம் பேசுவாங்க. இப்போ டன்கன் ஆல்மோஸ்ட் நார்மல் ஆயிடுவோம். அப்படி இது ஒரு செப்டம்பர் மந்த்து. இது அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு டன்கனுக்கு அந்த பயங்கிறது அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும்.
அப்போ இந்த பயம் அவனுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு டைம் இந்த மாதிரி பீச்சுக்கெல்லாம் போனோம்னா கொஞ்சம் அவன் அந்த பயம் போயிடும் அப்படின்னு நினைப்பா. அப்படி இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேத்யூ கிட்ட போய் சஜஷன் கேட்பா ஸ்டாசி. இதுக்கு முன்னாடி மேத்யூ கிட்ட அது அட்டாச்மெண்ட் இல்லை, இப்போ மேத்யூ வீட்டில் தங்க ஆரம்பிச்சிட்டாரு, வீட்டில் தான் இருக்கிறாரு. போய் சஜஷன் கேட்பா. அப்படி அப்பா இனிமேல் நம்ம இப்படி பீச்சுக்கோ இது மாதிரி போகிறதுனா என்ன மாதிரி ரெஸ்கியூவில் எடுத்துகிட்டு போனோம், நம்ம என்ன எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்படி அப்போ மேத்யூ நிறைய சொல்லுவா. அப்படி அவளுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அப்படி சொல்லும்போது தான் இந்த மாதிரி ஸ்விம் சூட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், குழந்தைங்களுக்கு அதெல்லாம் போட்டு விட்டு தான் நம்ம விளையாடணும், அது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த டைம் அவங்க போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டன்கன் கொஞ்சம் ஒரு நார்மலுக்கு இருப்பான், இயான் அவன் மேலே கண் வச்சுக்கிட்டே இருப்பான், எங்கேயாச்சும் அவன் போகிறானா வரானா கேர்ஃபுல்லாக இருக்கிறானா அப்படின்னு. அப்போது இயான் வந்து கொஞ்சம் பெரிய பையன், இயானுடைய தம்பி முறை தான் டன்கன் சின்ன பையன். நம்ம ஆல்ரெடி சொன்னேன் KISS மைண்டில் வச்சுக்கோங்க. எஸ்எஸ்ல நீங்கள் DJ, டன்கனு ஜென்னு. அப்போ டன்கன் வந்து சின்ன பையன், இயானுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, எப்பவுமே தம்பியை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது, அந்த ஒரு பொறுப்புணர்வையும் அந்த இடத்துல காட்டுவாங்க. அப்போ அவன் விளையாண்டுருப்பான், அவன் மேலே ஒரு கண் வச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அந்த ட்ரிப்ஸ் ஹாப்பியாக தான் இருக்கும், எல்லோரும் போயிட்டு ஹாப்பியாக வந்துடுவாங்க. அப்போ இது ஒரு செப்டம்பர் மாதம், ஸ்கூல் வந்து எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு, குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது மேத்யூ வீட்டில் இருக்கா. அப்படி இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஜென் எங்கேயாவது அங்கேயும் விடணும். இப்போ டெஸ்டினுடைய சாப்டர்லாம் அவ்வளோதான், டெஸ்ட்லாம் இனிமேல் அங்கேயுமே அப்பியர் ஆக மாட்டாங்க, அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. அவங்க அப்பா அதாவது மேத்யூவை பார்க்கும்போது அப்பாவனுடைய ஃபீலிங்கோட பார்க்குறான், தன்னுடைய அப்பாவை பார்க்குற மாதிரியே பார்த்துட்டு அந்த அப்படியே ஷேர் பண்ணிக்குவோம். அப்படி நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சரி எவ்வளோ பெரிய லவ்லி டே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நிறையா அவங்க பேசிக்குவாங்க. ஏன்னா அவர் கார்டனில் அந்த உட்காந்துட்டு இருப்பா அப்படி அந்த டைம். அப்படி மறுபடியும் அவன் என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் வீட்டுக்குள்ளே கிச்சனுக்குள்ளே போகலான்ட்டு போவான். போகும்போது ஒரு சவுண்டு, ஹாய் மம் வான் டீ அப்படின்னு சொல்லி கேட்பா. கேட்ட உடனே இவனுக்கு அப்படி ஒரு ஆச்சரியம், இவனால் எக்ஸ்போஸே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். என்ன சொன்னேன், ஃப்ளவர் என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு, மம் வாண்டி மம் அப்படின்னு சொல்லி கேட்பா. இவனால் அப்படியே முடியாத ஒரு ஹாப்பி. என்ன அப்படின்னா இது வரைக்கும் எந்த ஒரு வார்த்தையுமே பேசாத ஜென்னு கோர்வியாக ஒரு சென்டென்ஸே பேசுகிறா அப்படிங்கிறத, திடீர்னு பேசுகிறாளே அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஆனந்தம். ஐயோ வாண்டின்னு கேட்டாலே அப்படின்னு சொல்லி அப்படியே துள்ளல்ல மகிழ்ச்சியாக இருப்பான். முன்னாடியே மேக்குக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவா. அப்படி உனக்கு ரொம்ப ஹாப்பியான நியூஸ் மேக், ஜென் வந்து பேசுகிறான், உனக்கு அம்மா டீ வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா. ஏன்னா ஜென்னி எப்பவுமே அந்த டீ பாட்டில் தான் விளையாண்டுருப்பான், இன்றைக்கி அதே டைமில் தான் அந்த டீ செட் வச்சு தான் விளையாண்டுருப்பான். அவங்க அம்மா உள்ள வரும்போது டக்குன்னு டீ வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருவா. இவனால் அந்த ஹாப்பியை தாங்க முடியாது. அது ஜென்னுக்கிட்ட ஜென் பேசுனது மைண்டில் சந்தோஷத்தில் மேக்கிட்ட சொல்லுவான், மேக் நான் நீ வேலை செய்கிற நேரத்தில் ஃபோன் பண்ணிட்டுனா இருக்குது, எப்பவுமே இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எவ்வளோ பெரிய ஹாப்பியான நியூஸ் நீ சொல்லியிருக்கிறேன், நான் எதுக்கு அப்படி ஃபீல் பண்ண போகிறேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். எப்படி மேக் இது சாத்தியமாகும், இது வரைக்கும் வேர்டு எதுவும் பேசாதவ திடீர்னு ஒரு சென்டென்ஸே பேசுகிறாளே அப்படின்பா. அப்படி அதுக்கு அங்கே ஒரு சொல்யூஷனை என்ன சொல்லுவாங்கன்னா, இது வரைக்கும் அவள் பேசலினாலும் விஷயத்தை ரொம்பவே மைண்டுக்குள்ள வாங்கி எல்லாம் வச்சுக்கிட்டா நம்ம சொல்கிறது பேசுகிறது எல்லாமே அவனால் அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியல. அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்குது. இப்போ அது திடீர்னு அந்த பிரச்சனை போன உடனே அவள் இது வரைக்கும் ஸ்டோர் பண்ணினது எல்லாத்தையும் ட்ரை பண்ணினது, சின்ன சின்ன பாட்டு பாட முயற்சி செஞ்சது, இதெல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ அதனால் அவனால் பேச முடிஞ்சுதுன்னு சொல்லுவாள். சரி எப்படியும் ஜென் பேசிட்டான் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக இருப்பாள். மறுபடியும் சாயங்காலம் கேட்டி வந்துடுவான். கேட்டி வந்தோடனே கேட்டிகிட்ட போய் சொல்லுவா, உனக்கு ஒன்று தெரியுமாடி அப்படிங்கும்போது என்னம்மா அப்படின்பா. அப்படி ஜென் பேசுனா அப்படின்னு சொன்னோடனே அது பேசுனாங்கிறது ஒரு வார்த்தையில் ஒரு சென்டென்ஸே பேசிட்டா அப்படின்னு சொன்ன உடனே கேட்டியுமே ஹாப்பி ஆயிடுவான். உடனடியே போய் ஜென் எடுத்துக்கிட்டு கையில் கொஞ்சிட்டு ஹே கிளவர் கேர்ள் வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ அதுக்கு ஜென் சொல்லுவா, ஜென் அப்படின்னு ஒரு சிங்கிள் வேர்டில் சொல்லுவா. அப்படி கேட்டியுமே பயங்கர அந்த இடத்துல ஹாப்பி ஆயிடுவா. அவன் ஒட்டுமொத்தமாக அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடுச்சு, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஹாப்பி ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் நேரத்தில் இவன் சொல்லுவா கேட்டி, அம்மா நான் இன்னைக்கு கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள். வெளியா எங்கடி அப்படின்னு கேட்கும்போது, நான் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போகிறேன், ஒரு பர்சன் கூட போகிறேன் அப்படின்பா. யார் அப்படின்பா. அப்படி அவன் பேர் டான் அப்படின்னு சொல்லுவா. அப்படி டானா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன அப்படின்னா இது வரைக்கும் கேட்டி வெளியில் போகும்போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போவா. அப்படி முதல் முறையாக ஒரு பையன் கூட போகிறா. அப்படி அது தனியாக போகிறா. அப்படி இதுக்கு முன்னாடி போகும்போது குரூப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயப்படுவான். அதுக்கப்புறம் எங்கே போகிறேன்னு கேட்டோடனே ஜஸ்ட் மூவிக்கு தான் போகிறோம், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துல ஸ்டாசி என்ன ஃபீல் பண்ணுவான்னா, சரி இவ்வளோ பெரிய பிள்ளை ஆகிட்டான், இவ்வளோக்கும் சில ஃப்ரீடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல பேசிக்குவாங்க. அந்த இடத்துல இப்போ ஸ்டாசி மைண்டில் கேட்டிக்கு இதை சொல்லிட்டு என்ன நினைப்பானா, சரி நாம் வந்து இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம பிள்ளை பெரிய பிள்ளையாங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கா, அவளோட ஃப்ரீடமாக இருக்கிறா, நாம் வந்து இனிமேல் நம்மள்கிட்ட இந்த சில்லப்பண தன்மையில் இல்லாமல் இதாக இருக்கணும்னு சொல்லி அவளோட மைண்டு சேஞ்ச் ஆகும். ஒரு லெட்டர் ஒன்று வரும். அந்த லெட்டர் யார் அப்படின்னா ரச்சல் கிட்ட இருந்து வரும். ரச்சல் இப்போ அவரோட சிஸ்டர். அந்த சிஸ்டர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நானும் அம்மாவும் அங்கே வரோம்,
இனிமேல் அங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொன்ன உடனே ஸ்டாசிக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ரச்சேல் அம்மாவும் இங்கே வர போகிறாங்க. எங்கள் அம்மா வந்தோடனே என்ன ஆகுனா, இப்போ இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம். அப்படி இப்போ மேத்யூவுக்கு ஒரு துணை மாதிரி இருப்பாங்க, நிறைய பேசிக்குவாங்க இல்லையா. ஏன்னா மேத்யூவுக்கும் ஏஜ்டு பர்சன், எங்கள் அம்மாவும் ஏஜ்டு பர்சன், நிறைய பேசிக்கிற விஷயங்கள் நிறையா இருக்கும், கலகலன்னு இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஹாப்பி ஆயிடுவான். உடனடியாக போன உடனே சொல்லுவோம் அப்படி, மேக்கிட்ட சொல்லுவோம் அப்படி, மேக் ஒரு ஹாப்பி நியூஸ், ரச்சேலும் எங்கள் அம்மாவும் இங்கே வராங்க, இனிமேல் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ சூப்பர், எல்லாமே இருக்கட்டுமே, நம்ம எல்லாம் இனிமேல் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலுக்கு வந்துடுவான். அடுத்தது மேக்கிட்ட சொல்லுவான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மேக் அப்படின்பா. என்ன ஸ்டாசி அப்படின்போது, நெக்ஸ்ட் வீக் எனக்கு 40 ஏஜ் ஆக போகுது, 40 வயசு ஆக போகுது அப்படின்னு சொல்லுவான். ஓஹா சூப்பர், நான் மறந்துட்டேன், நல்ல வேலை நீ சொன்னேன், உனக்கு ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ ஸ்டாசி வந்து அங்கே மறுபடியும் ஒரு இந்த சீன் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் இன்னொரு சீனில் ஒரு மேகசின் இருக்கும். அந்த மேகசின் எடுத்து அப்படியே பேஜஸ் எல்லாம் திருப்பிட்டு பார்த்துட்டு இருப்பான். இதுக்கு முன்னாடியெல்லாம் அவள் பேஜஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், இந்த ஸ்லிம் ஆகிறது, பாடியை மெயின்டைன் பண்ணுறது, என்ன டயட் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான நியூஸ் மட்டுமே தேடுவாள். ஆனால் இந்த முறை அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்தாலும் அதெல்லாம் தட்டி விட்டுட்டு ஒரு சைக்காலஜிக்கல் ஆர்டிக்கலாக இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிப்பான். அந்த ஆர்டிக்கலோடைய டைட்டில் என்ன அப்படின்னா, மம்மி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ இந்த இடத்துல மம்மி அப்படின்னா இவளை திங்க் பண்ணிக்குவான், நாம் வந்து எல்லா பிரச்சனையும் நாம் தான் இதாக இருப்போம், நாம் வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்தாலே போகுது, நம்மகிட்ட அந்த பவர் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் கரெக்ட் பண்ணி கொடுக்கணும், அப்போ அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு சைக்காலஜியை அவள் இன்ஸ்டால் பண்ணி ஃபீல் ஆகிக்குவான். ரைட், அங்கே ஒரு வாய்ஸ் ஒன்று இதாகும், ரைட் சார் அந்த இது என்ன காட்டுது அப்படின்னா, 2 விஷயம். ஒன்று, அங்கே இருக்கிற பிரச்சனை, அதாவது அந்த வார் பிரச்சனை ஒரு எண்டுக்கு வருது அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு விமன் கூட்டுக்கிட்டு இருக்கிற பிரச்சனையும் ஒரு எண்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு டபுள் மீனிங் தரக்கூடிய ஒரு வேர்ட்ஸ் இது. இதை பார்த்துட்டு அவளை மேலும் இது பண்ணிக்குவான். இனிமேல் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அவள் உடம்பை பற்றி திங்க் பண்ணுறதே இல்லை, நம்ம அழகாக இருக்கணும்னு அவள் நினைக்கிறதே இல்லை, என்ன போய் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டா. இனிமேல் என்ன 40 ஆயிடுச்சு, அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டா, மைண்ட் எல்லாத்தையும் முழுசாக மாறிட்டா, முழுக்க ஒரு ஃபேமிலி விமனாகவும் ஒரு அம்மாவுங்கிற ஸ்தானத்தை ரொம்பவுமே ஏற்றுக்கிட்டா. அப்போ மேக்கிட்ட போய் கேட்பான், இவங்களுக்குள்ள அந்த இதெல்லாம் போயிட்டுருக்கும், நல்லா ஹாப்பி மூட்டில் தான் இருப்பாங்க. உங்கள் அப்பாவோட ஓல்டு ரிவால்வர் இருக்குமே அது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்படி கேட்கும்போது அவன் சொல்லுவான், இல்லை அதை வந்து நான் அந்த டிம்பர் லேக்கில் கொண்டு போய் போட்டுட்டேன் அப்படின்னு எரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி ஏன் அப்படின்னு கேட்பான். இல்லை நீயும் அந்த டெஸ்ட் மாதிரி ஏதாவது நடந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாள். இல்லை மேக், நான் முழுசாக மாறிட்டேன், நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், வேணா நானே அதை தூக்கி எரியலான்னு தான் இருக்கிறேன், எதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி ரிவால்வர் வீட்டுக்குள்ளே, அது தேவைதானா அப்படின்னு சொல்லி பேசி ஒரு சமாதானமாக ஃபீல் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் அடுத்ததாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ சாங்கை திங்க் பண்ணி பார்ப்பா. லேடி பேர்ட் ஃப்ளை அவே ஹோம், யுவர் ஹவுஸ் இஸ் ஆன் ஃபயர், யுவர் சில்ட்ரன் ஆர், இதெல்லாம் திங்க் பண்ணிக்குவாங்க. ஏன்னா லூக்கும் இதை பற்றி சொல்லுவான். ஆக்சுவலி இந்த சாங்கை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்காங்க, இந்த ஒரு டிப்பிக்கலான கரெக்டான ஒரு இடத்துல இதை பொருத்தணும் அப்படின்னா, லூக்கு கூட கடைசியாக அந்த வீட்டில் அங்கே அவன் கூட இருக்கும்போது அந்த அன்னைக்கு இயானுக்கு உடம்பு சரியில்லை. இயான் வந்து உடம்பு சரியில்லாத சமயத்தில் அவள் போயிருப்பான். அந்த டைம் அவன் வந்து ஒரு ப்ராப்பர்சி மாதிரி சொல்லுவான், லேடி பேர்ட் ஃப்ளை அவே ஹோம், யுவர் ஹவுஸ் இஸ் ஆன் ஃபயர், யுவர் சில்ட்ரன் ஆர் அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொல்லும்போது இந்த இடம் தான், உன் வீடு வந்து ஒரு ஃபயருக்கான கண்டிஷனில் இருக்குது, நீ உடனடியாக சில்ட்ரன்கிட்ட நீ போயிரு, அவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த இடம் அந்த இடத்துக்கு கரெக்டாக டிப்பிக்கலாக பொருந்தும். இந்த சாங் அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் உடனடியாக அவளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இயானோட ஞாபகம் வந்துடும். இயான் வேற வரப்பவே சொன்னால் உடம்பு சரியில்லைன்னு, நம்ம உடனடியாக இயான் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பி வருவான். இது எல்லாத்தையும் அவன் இந்த இடத்துல ரிகல் பண்ணுவான். இவளுக்கு சரி நல்லம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் மூடு, ஒரு ஹாப்பி என்டிங்கில் தான் இருக்கும். அந்த